எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க இஷா தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலாவுடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்தவர்களாக அவனுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை விட்டும் தூரமாகிறோமா விரைந்து வருகிறோமா என்று நம்மளை நாம் சுயபரிசோதனை செய்து கொள்வதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. மனிதர்களை பொறுத்தளவில் ஏதோ ஒரு காரியத்தின் பக்கம் அவர்கள் விரைந்து சென்றாக வேண்டியிருக்கிறது. வியாபாரத்தின் பக்கம், குடும்பத்தின் பக்கம், இன்ன பல விஷயங்களின் பக்கம் மனிதர்கள் விரைந்து போகிற நேரத்தில் சில வேளையில் அவருடைய மார்க்க சிந்தனைகள் திசை மாறி செல்வதை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்தில் உறுதியாக நின்றவர்கள் சில பொழுதுகளில் மார்க்கத்தை மறந்து விடுகிறார்கள். தாங்கள் இருந்த அந்த தஅவா பணியை விட்டும் சிலர்கள் விலகிச் செல்கிறார்கள். இந்த நேரத்திலே இவைகளெல்லாம் அவதானித்து இந்த சமூகத்தில் இப்படியான பிரச்சனைகள் நடக்கிற நேரத்தில் திரும்ப திரும்ப இறைவின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், இந்த நினைவூட்டலை செய்வதற்காக இப்படியான தலைப்பு தரப்பட்டிருப்பதாக நான் நம்புகிறேன். அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பக்கம் விரைந்து வருவது என்பது எப்படி, அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்குவது என்பது எப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற நேரத்தில், தொழுகிற நேரம், பள்ளிவாசலில் நாம் உரைகளுக்கு வருகிற நேரம், பயான் நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்கிற நேரம், நாம் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு எட்டை வைக்கிறோம். அன்பு சகோதரர்களை, இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. ஆனால் பல இடங்களில் நான் பார்க்கிறேன், நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வார்கள். ஏற்பாடு செய்யக்கூடிய சில நபர்கள் அவர்கள் நிகழ்ச்சிகளில் அமர மாட்டார்கள். அவர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பார்கள். ஏதோ கொடுக்கணுமாம், வர்றவங்களை பார்க்கணுமா, நிற்கணுமாம் என்று. சில தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் இது எங்களுக்கல்ல, வரக்கூடிய மக்களுக்கு என்பார்கள். இந்த மார்க்கத்திலே அன்பு சகோதரர்களே, ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், முஃமின்களுக்கு ஞாபகப்படுத்துவது பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்வது என்பது நம்ம எல்லாம் அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்வோடு பேசணும் என்ற உணர்வோடு நிற்கிறோம். இந்த உணர்வோடு நிற்கக்கூடிய நாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கென்று சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். இந்த மாதிரியான மஜ்லிஸுகள், தொழுகை, நோன்பு, எல்லா காரியங்களும் அல்லாஹ்வை நெருக்கக்கூடிய அம்சங்கள். இந்த விடயங்களில் நாம் சரிவர ஈடுபட வேண்டும். அதான் மிக முக்கியமான விஷயம். பலர்கள் நிர்வாகத்தை வந்து அடைந்ததுக்கு பிறகு, தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு, முக்கியமான இடங்களுக்கு வகித்ததுக்கு பிறகு நாம் எல்லாத்தையும் படிச்சுட்டோம்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிறார்கள். அவர்களுக்குள் ஏற்பட்ட ஃபித்னா என்னன்னா, அவர்கள் நிர்வாகிகளாக மாறியது, ஜமாத்துடைய தலைமைகளுக்கு செயலாளர்களாக மாறியது. அந்த பொறுப்பை கண்டவுடன் அவர்கள் நினைக்கிறார்கள், நான் இப்பொழுது முதிர்ச்சி அடைந்து விட்டேன், இப்பொழுது எனக்கு பயான் தேவையில்லை. எத்தனையோ பயான் மஜ்லிஸ்களுக்கு உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் எனக்கு இந்த பதவி கிடைச்சிச்சு, இப்போ மக்களை அழைக்கிறது என்பது அவர்களை உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு எங்கேயாவது ஒரு சஹாபி, நான் ஆரம்பத்திலிருந்து ரசூலுல்லாவோட இருந்தேன், இப்போ எனக்கு தேவையில்லை, நீங்கள் உரை நிகழ்த்துங்க யார சொல்லலாம், நான் வெளியே போய் வேற ஆட்களை வேற வேலையை பார்த்துட்டு வர்றேன் சொன்ன சஹாபியை காட்டுங்க பார்ப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய அடிப்படை என்னென்று சொன்னால், அதாவது ஒரு காரியத்தை இஸ்லாம் என்ன சொல்லுது, புதுசாக படிப்பது என்பது மார்க்கத்தில் நாம் பார்க்கவே இல்லை. புதுசாக சொல்லுங்க, புதுசாக சொல்லணும்டா ரப்புல் இஸ்ஸத் மூசா நபியை திரும்ப திரும்ப பேச வேண்டிய தேவையில்லை. எத்தனை நபிமார்கள் வந்தாங்க? குர்ஆனுக்குள்ள உள்ள நபிமார்கள் எல்லாம் ஷாமை ஒட்டிய நபிமார்கள், ஷாம் பகுதியை ஒட்டி அங்கே கால் வைத்த நபிமார்கள். அமெரிக்காவுக்கு வந்த நபிமார்களை பற்றி குர்ஆனில் உண்டா? பிரான்ஸில் வந்த நபிமார்களை பற்றி குர்ஆனில் உண்டா? அந்தந்த சமுதாயத்துடைய அவர்கள் பேசக்கூடிய மொழிகளில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். ஷாமை ஒட்டிய நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசி, அதிகமாக யகூதிகளை பற்றி பேசி, அதாவது பனி இஸ்ராயில் என்று அல்லாஹ் பேசி, மூசா நபியை பற்றி அதிகமாக பேசுகிறான்டா. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பல ஏங்களில் அல்லாஹ் பேசுகிறான்டா. மனிதர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்க. ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் ஒரே விஷயம், நாம் மௌத்தாக போறோம்னு எல்லாருக்கும் தெரியும். திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு ஜனாசா வீடுகளுக்கு அல்லாஹ் போக சொன்னான், ஜனாசாக்களை பின்தொடர சொன்னான். ஏனென்றால் ஞாபகப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஞாபகப்படுத்துவது என்பது பேசுகிற எனக்கு, கேட்கிற உங்களுக்கு உண்மையா, அதாவது மிகவும் முக்கியமான ஒரு தேவை. கொஞ்சம் நெஞ்ச நம்ம பயான விட்டு நாம தள்ளிட்டோம்டா, குர்ஆனை விட்டு 2 கிழமை தூரம் ஆயிட்டோம்டா, இஸ்லாம் நம்மிடம் காணாமலே போய்விடும். அல்லாஹ் செய்த மிக பெரும் அருள் ஜும்மாவுடைய நாள். எல்லாத்தையும் விட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து கொஞ்சம் கேட்டோம் பாருங்க, கடமையாக்கப்பட்டிருக்கின்ற. இல்லை என்றால் ஈமானை பொறுத்தல் அதை பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது என்பது திரும்ப 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 அவனுடைய வேத வசனங்கள் ஞாபகப்படுத்தப்படுகிற நேரம், அது புதுதாக படிக்கிற மாதிரி உணர்வை கொடுத்தால் அது நிச்சயமாக ஒரு மூமினுடைய தன்மை. எங்களுக்கு அப்படி வரவில்லை என்றால் நாங்கள் வேற என்னமோ விஞ்ஞானம் படிக்கிற மாதிரி, கணிதம் படிக்கிற மாதிரி, இதிகாசம் படிக்கிற மாதிரி இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறோம் அர்த்தம். புதுசா ஏதாவது சொல்லுங்க. சஹாபாக்கள் அப்படி கேட்கவே இல்லை. பெருமானார் திரும்ப திரும்ப மறுமையை பத்தி பேசுவார்கள். ஏன் யா ரசூலல்லாஹ் மறுமையை பத்தியே திரும்ப திரும்ப பேசுறீங்க? அப்படி சஹாபாக்கள் கேட்கவே இல்லை. அவர்களுக்கு திரும்ப திரும்ப கேட்கிற நேரம் அவர்களுக்கு பயம் அதிகரிக்கும். பெருமானார் அதை சொல்லுகிற நேரம் அவர்களுக்குள் அந்த உணர்வு அதிகரித்துக் கொண்டே வரும். அவர்கள் நேற்று இருந்ததை விட இன்றைக்கு புது மனிதராக மாறியிருப்பார்கள். இது ஈமானுடைய தன்மை. இஸா ஸுக்கிரல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால், நேற்றும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு, முந்தின தினமும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இதா ஸுக்கிரல்லாஹ் வஜ்லத் குலூபுஹும், கல்புகள் அப்படியே ஆடி நடுங்கி நிக்குமா. ரப்புல் ஆலமீனை பற்றி அவரிடம் பேசுகிற நேரம், அல்லாஹ்னு சொல்கிற நேரம், ஒரு பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ்னு சொல்கிற நேரம், இதா ஸுக்கிரல்லாஹ் வஜ்லத் குலூபுஹும், கல்பு அப்படி நடுங்கி நிக்குமாம். பாவத்தை விட்டு அடுத்த பக்கம் கண்ணை திருப்பிக் கொள்வான். வைஸா துலியத் அலைஹிம் ஆயாத், அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் ஓதி காட்டப்படுகிற நேரத்திலே ஸாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்குமாம். அல்லாஹ்வுடைய வேதவசனம் சொல்லப்படுகிற நேரம் நம்முடைய ஈமான் கூடவில்லை என்றால் இந்த ஈமானில் பிரச்சனை, வேதத்தில் பிரச்சனை இல்லை. சஹாபாக்களுக்கு திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய வேதவசனங்கள் ஓதி காட்டப்படுகிற நேரம் அவர்கள் புதுசாக ரசூலுல்லாஹ்விடம் புதிய வசனங்கள் கேட்கவில்லை. அவர்கள் அந்த வேத வசனங்களை ஓதிய நேரம் கல்புகளில் ஈமான் அதிகரிக்கும். இது மூமின்களுடைய பண்பு என்கிறான் அல்லாஹ். இது நமக்கு நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஈமான் என்று வேறொரு முசீபத்தை வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நம்முடைய ஈமான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டுமாக இருந்தால் ஈமான் சரியான முறையில் இருக்கணும். ஈமானை சரி செய்வது என்பது, அதாவது அஸ்மா வ சிஃபத், அல்லாஹ்வுடைய பேரும் பண்பையும் சரிவர புரியணும். ரப்பை ஒழுங்காக புரிகிறவர், அவர் சரியாக அல்லாஹ்வை புரிந்து கொள்வர் தான் ஈமானை சரியாக புதுப்பிக்கக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வுடைய பேர் என்னென்ன பேர்கள் இருக்கிறது, அவருடைய பண்புகள் என்ன, அவைகளை புரிந்து நடக்கணும். ஒரு மனைவி இருக்கிறார், அவர் கணவனோட நல்ல நடக்கணும்னு நினைக்கிறார். கணவனை புரிந்தால்தான் அந்த மனைவி அவரோட நல்ல நடப்பா. கணவனை புரியலண்டா அந்த மனைவியால் நடக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் யார் என்பதை ரப்புல் ஆலமீன் அவருடைய பேராலும் பண்பாலும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதைத்தான் அஸ்மா வ சிஃபத் என்று நாம் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள். ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்க வருகிற நேரம் ரப்பை புரியணும். ரப்பு எதை விரும்புவான் என்று புரியணும். ரப்பு எந்த நேரம் சிரிப்பான் என்று நாம் புரியணும். எதை செய்தால் ரப்பு நம்மளை ஞாபகப்படுத்துவான் என்பதை நாம் புரியணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதாவது ஒரு நாள் லம் யகுனில்லதீன கஃபரு என்ற சூரா அருளப்படுகிறது. அவர் கூப்பிட்டார், உபை இங்க வாங்கன்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் இதை ஓதி காட்ட சொன்னான்ன்றாங்க. அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ். அவர் வருகிறார், ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், உபை அல்லாஹ் உங்களுக்கு இதை ஓதி காட்ட சொன்னான். அவரிடம் ஒரு கேள்வி. என்ன கேள்வி வந்துச்சு? அல்லாஹ் ஓதி காட்ட சொன்னான், சரி எப்படி சொன்னானோ தெரியலையே, அதை கேட்கணும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு. யா ரசூலல்லாஹ்,
என்ற பேரை அல்லாஹ் உங்கள்கிட்ட சொன்னானா யா ரசூலல்லாஹ்? ஓதி காட்ட சொன்னான். சரி, இப்படி ஓதி காட்டுங்கண்டு. அவரிடம் இருந்த ஒரு கேள்வி என்னண்டா, ரப்பு எப்படி சொல்லியிருப்பான்? பெருமானாருக்கு ஓதி காட்டுங்கண்டானா என் பேரை சொல்லி ஓதி காட்ட சொன்னான். கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பேரை சொன்னானா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் ஆமாண்டார்கள். தேம்பி தேம்பி அழத் தொடங்கி விட்டார். ரப்புல் ஆலமீன் என் பேரை சொல்லி உங்களிடம் ஓதி காட்ட சொன்னானா யா ரசூலல்லாஹ்? அழ ஆரம்பித்து விட்டார். ரப்பை புரிந்தவர்கள், ரப்பு தன்னுடைய பேரை சொன்னால் அது எப்படி என்பதை புரிந்தவர்கள், இரவிலே மறைந்து தொழக்கூடியவர்கள், ரப்பை நெருங்கக்கூடியவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அவனின் பக்கம் விரைந்து வரலாம். தெளிவாக புரியலண்டா அவனின் பக்கம் எப்படி விரைவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கம் என்ற பேரிலே வேற என்னமோ செய்து கொண்டு தான் அல்லாஹ்வின் பக்கம் பலர்கள் விரைகிறார்கள். அது அல்லாஹ்வின் பக்கம் விரைவதல்ல, ஷைத்தானின் பக்கம் விரைவது. அல்லாஹ்வை மார்க்கத்தையும் தெளிவாக புரிந்தால்தான் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்தவர்களாக மாறுவார்கள். பொதுவாக மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் ஏதாவது ஒன்றை எடுத்துட்டா, கொஞ்சம் ஒன்றை பறிச்சுட்டா, அவங்க என்ன நினைக்கிறாங்கடா, அல்லாஹ் இப்போ கோபம் மாதிரி, ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து போட்டான், ஒரு பெருசா ஒன்று பண்ணிட்டோம் போல அப்படி நினைக்கணும் ஒரு மூமின். ஆனால் அல்லாஹ் பொருளாதாரத்தை எடுத்தா, ஏதாவது பிள்ளைகள் மௌத்தா போனண்டா, அல்லாஹ் தண்டிக்கிறான் அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை புரிந்த அடியார்கள் எப்படி நடப்பார்கள் உங்களுக்கு தெரியும். ஃபிரௌனுடைய மனைவி, இவ்வளவு பெண்கள் உலகத்தில் நிற்க ஒரு பெண்ணை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து லரபல்லாஹு மஸலுல் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட அத்தனை பேருக்கும் அந்த அம்மாவை முன்னுதாரணமாக காட்டுறாங்க. அவங்க நபிமாருடைய மனைவியா? எந்த நபியாவது அவங்களோட மனைவி யாரு? ஃபிரௌன். 1 நம்பர் அட்டூழியக்காரன் ஒருத்தனை அறிமுகப்படுத்துற நேரம் அவன் கையை பிடிக்க வைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மனைவியாக்கக்கூடியவர். இந்த உலகத்திலே ஆக சிறந்த பட்டியலில் முன்னாடி நிற்கிற ஒரு பெண், இந்த உலகத்தில் ஒரு புறம் மிக சிறந்த பெண், இந்த உலகத்தில் இந்த ஒரு புறம் மிக கெட்ட ஆண். அந்த 2 பேரும் திருமணம் முடித்தால் எப்படி இருக்கும் என்று நீங்க பார்க்கணும்டா அங்க போய் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அம்மாவுடைய கல்பு அவ்வளவு சிறந்தது. அவங்க அல்லாஹ்வை நல்லா புரிந்திருந்தார்கள். ஏன்னா மூசா நபியுடைய பிரச்சாரத்தை மிகவும் காது கொடுத்து கேட்ட அம்மா, அந்த அம்மாவுடைய கல்புக்கு ஈமான் நுழைந்து விட்டது. என்னாச்சு? அல்லாஹ் கேட்டான். என்ன கேட்டான்? சொத்து வேணுமா, உங்க செல்வம் வேணுமா, உங்க பணம் வேணும், எல்லாம் வேணும். எதற்கு தெரியுமா? அத்தனை நான் உங்கள்ட்ட இருந்து புடுங்கி எடுத்துருவேன். என்ன நீங்க பார்க்கணும்டா, அந்த வேலையை கொடுக்கணும்டா. அல்லாஹ் என்னோட நீங்க பேசணும்டா. இந்த உலகத்தில் உங்களுக்கு அரண்மனையை தந்திருக்கிறேன், ஜன்னாத்துகள், பெரும் பெரும் தோட்டங்கள், ஒயூன்கள், நீரூற்றுகள், குனூசுகள், பொதியல்கள், எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு கொடுத்திருந்தான். எல்லா டேஸ்ட் அந்த அம்மாக்கு தெரியும். தங்கத்தை போட்டா சொல்லுவாங்க, அது வரலாறு சொல்லுது, குருவா இஸ்லாம் இல்ல, பிரமிடு யுகத்தை பத்தி பேசுற நேரம் அந்த தங்கத்தை இன்றைக்குள்ள பொம்பளை போட்ட கடத்து வளையுமா, அவ்வளவு உயரமான ஆட்களாம், அவ்வளவு பாரமான தங்கம். இன்றைக்கும் தொல்பொருள் ஆய்வாளர்கள் சிலருக்கு ஆய்வு பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த வரலாறு, எகிப்து வரலாறை படிக்கிறவங்க சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட தங்கத்தை, அதனுடைய டேஸ்ட் அவங்களுக்கு தெரியும். கட்டிடக்கலையில அது தனி கட்டிடக்கலை. என்ன பேலஸ் நீங்க கட்டுறீங்க, அவங்க கட்டின பேலஸே வேற. அவன் செத்தா அடக்கிற கபரு தான் பிரமிட், அதே இப்படி கட்டி வச்சிருக்கிறான். அது அவ்வளவு பெரிய அதிசயம். அந்த அம்மா என்ன வேணுமோ அத்தனையும் கிடைச்சது. இன்னும் சொல்ல போனா அந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் இந்த கொடுக்கோலண்ட அன்பு கிடைச்சிச்சு. இவன் எல்லாரோடையும் ரவுடியா நடந்தாலும் அந்த அம்மா பேச்சை மட்டும் மீறவே மாட்டான். அதை நீங்க படிச்சிருப்பீங்க பல வாட்டி. மூசா நபி எந்த பக்கம் இருந்து வர்றாருன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. அதாவது நதி இப்படி ஓடும், இந்த பக்கம் ஓடாது, ஒரு பக்கம் தான் ஓடும், இது அந்த பக்கம் அவனுக்கு தெரியுது. என்ன பனி இஸ்ராயேல் பக்கம் இந்த அம்மா கையில கிடைக்குது. அவ சொல்ற குர்ரத்து ஐனில்லி வலக்கன்ட்டான். உடனே குர்ஆன் சொல்லுது, கையில குழந்தை எடுத்து அந்த அம்மா சொல்லிட்டான், என் கண்ணு பறி போச்சேன்டா, என் கண் குளிர்ச்சியாகி விட்டது எனக்கு. அப்படியே அவளை பார்த்து வலக் உங்களுக்கு தான்ட்டான். இவ எவ்வளவு அவன் நேசம் வச்சிருக்கிறான் அந்த வார்த்தையில விளங்கிடும். நான் விரும்புறத நீங்க விரும்பணும், அந்த அளவுக்கு அந்த அம்மா அவனோடு நடந்திருக்கிறான். அவன் உடனே என்ன பண்ணிட்டான், எனக்கு இல்ல உனக்கு மட்டும்தான், இந்த குழந்தை உனக்கு கண் குளிர்ச்சியா இருக்கலாம், எனக்கெல்லாம் அப்படி இல்லை. எவ்வளவு மாளிகையில் எங்கேயோ போன ரோட்ல போன புள்ள எனக்கு கண் குளிர்ச்சியா? அவன் உடனே ஆமான்ட்டான்.
இந்த அம்மாவோட எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறான்டா, எனக்கு இந்த குழந்தை கண்குளிர்ச்சி, உங்களுக்கு தான் உடனே ஓகே. அடுத்து அவ சொல்றா, நாங்க இவரை எடுத்து வளர்ப்போமே, அடுத்த கோரிக்கை லா தக்துலு, அவரை கொல்லாதீங்க. அதுக்கு ஆமான்றான், இந்த புள்ளைய கொல்லாதீங்க. ஏண்டா இவருக்கு தெரியும், கொஞ்ச நேரத்தில் நினைப்பான் அந்த பக்கம் இருந்து வருவது பனி இஸ்ராயேல் குழந்தை, இந்த அடிமைகள்கிட்ட உள்ள புள்ள, ஆம்பளை புள்ளெல்லாம் கொண்டு போட்டான், இந்த பக்கத்தில் உள்ள குழந்தை வந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு கொன்றுவான். இந்த அம்மா சொல்ற அடுத்த ஆயத்து, லா தக்துலு, அவனை கொல்லிடாதீங்க, எங்களுக்கு அவர் எங்களுக்கு பயனளிப்பாரு, எங்களுக்கு ஒரு புள்ளைய வளர்க்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுட்டா. இந்த அம்மா அப்படி நேசிக்கிறா. கணவன் ஜனாதிபதி, அவன் மிக பலமான ஜனாதிபதி, எல்லாமே இருக்குது. அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை சொல்லுங்க பாபா. இப்ப உலகத்தில் அப்படி ஒரு பெண்ணை அல்ல எடுத்து காட்டுறான். அந்த பெண்ணுடைய கல்புக்கு ஈமான் நுழைந்தால் அவ என்ன புரிஞ்சா என்ன செய்வா. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அல்லாஹ் சிலதை காட்டினா அது அப்படியே உட்கார்ந்து கடந்து போயிடக்கூடாது. அந்த வரலாறை திரும்ப ஒரு முறை நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். இப்படி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தா என்ன பண்ணுவோம், எங்க மனைவி இந்த ஸ்டேஜில் இருந்தா என்ன பண்ணுவா, என் புள்ளைக்கு இந்த ஸ்டேஜ் கிடைச்சா என்ன ஆகும். ஃபிரௌன் மாதிரி பணக்கார மாப்பிள்ள ஜனாதிபதி, அவன் கையில் ஆட்சி அப்படி இருந்துச்சு, கொல்லுங்கண்டா கொல்லுவாங்க, அவனுக்கு ஆப்போசிஷன் இல்லை, எதிர்கட்சி இல்லை, அவனுக்கு வாக்கு போட்டு அவனை ஜனாதிபதி ஆக்க தேவையில்லை. அந்த அம்மாவை தாங்கி பிடிச்சி வச்சா, அவன் எதுவுமே பண்ணல. அவ அப்படி இவர் சொல்றது குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அம்மாக்கெல்லாம் தலையாட்டுமா, மற்ற யாரும் அவனோட பேச இயலாது. அப்படி தலையாட்டி பொம்மை மாதிரி நின்றானது விளங்குது. ஏன்னா பால் குடிக்காம ஒரு விட்ட உடனே அவன் பதறி போறான், அவனுக்கு இது சுத்தமா விருப்பம் இல்லை. பனி இஸ்ராயேல் சைடு குழந்தைன்னு விளங்குது. இந்த புள்ள பால் குடிக்காம போனப்போ அவன் பதறி போறான்டா, திறந்து கொடுக்குறான்டா. அந்த அளவுக்கு நேசம் இந்த அம்மாவோடு. இப்ப இந்த அம்மாவோட கேரக்டருக்குள்ள போவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரண்மனையின் அத்தனை சுகமும் பெற்ற பிறகு எல்லாம் போட்டு தங்கத்தால முழுக்க ஆபரணங்களால எல்லாம் இருக்கிற நேரம் ரப்பு இந்த அம்மாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாடிட்டான். இது நம்முடைய வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையிலையும் வரும். அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்துட்டான் என்றால் வாழ்க்கையில் ஒரு பெரும் பிரச்சனை உருவாகும். நம்ம பார்வையில் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரச்சனையை சொல்ல வரல, ஒரு மிக பெரும் சுபசோபனத்தை சொல்ல வந்திருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு அற்புதத்தை சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் இதை புரிய வைப்பதற்கு தான் இந்த வரலாறை எடுக்கிறேன். ஒரு மிக பெரும் அற்புதம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அல்லாஹ்வை நெருங்கிற ஒரு அடியான் மாதிரி வேற எந்த அடியானுக்கும் இந்த அற்புதம் கிடைக்காது. அது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த அம்மா அந்த தெரிவுக்கான அம்மாவாக மாறிட்ட. அல்லாஹ் இதை எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இப்ப அவருக்கு தங்கம்னா என்னன்னு தெரியும், ஜனாதிபதி மனைவி என்றா அந்த டேஸ்ட் தெரியும், பெரும் சாம்ராஜ்யத்துக்கு தலைவன்டா அவ அடுத்தவன்டா அது எல்லாம் தெரியும், ஆடை என்றா என்ன விதமான ஆடை அவருக்கு கிடைக்கும், மாளிகைண்டா எந்த மாளிகையில ஏறி இறங்குறதுக்கு அவ கிடைக்கும். அவ தூக்கிட்டு போக 4 பேர், அவ தும்மினா படிக்கிறத பிடிக்க 5 பேர். ஏன்னா ஃபிரௌனுக்கு மாளிகை கட்டுறதெல்லாம் சிம்பிள். மூசா நபி அல்லாஹ் மேல உடனே அவன் மேல பார்க்கவே இல்லை. ஆமான் கெட்டு ஒரு மாளிகை மேலே ஏறி மூசா அவன் ரப்ப காணலன்டான். எப்படி நையாண்டி மேலே ஏறி சும்மா தலைய விட்டு பார்க்காம மேலே ஏறி போய் உன் ரப்ப காணவே இல்லை மூசான்னா. அந்த அளவுக்கு பணம், அந்த அளவுக்கு எல்லாம் இருந்துச்சு. இப்படி ஒரு பெண்ணை இப்ப கல்முனையில தேட இயலாது. ஏண்டா இப்படி ஒரு மாப்பிளைக்கு கொடுங்கோலம் பணம் எல்லாம் போக அவன் உயிருக்குயிரா விரும்பினான். அந்த அன்பும் கிடைக்குது, எல்லாம் கிடைக்கிற ஒரு மாப்பிள்ளை. எங்களுக்கு அவன் ஃபிரௌன், அந்த அம்மாவுக்கு அவன் ஃபிரௌனியத்தை காட்டல. அந்த அம்மாவுக்கு எல்லாம் தலையாட்டினாலதான் எல்லாமே நடக்குது அந்த வீட்டுக்குள்ள. இப்படி இருக்கிற நேரம் அந்த சின்ன மூசா அந்த வீட்டுல வளர்றாரு. அந்த அம்மாவுடைய கல்பு பறி போகுது. பின்னாடி வளர்ந்தவர் திருமணம் முடிச்சிட்டு வர்றாரு. அவர் திக்குவாய், திக்கு திக்கு பேசுறவர் அரண்மனைக்குள் ஒரு வேற தோற்றத்துக்குள் நுழைந்து அவர் பேசுகிறார். ஏழ்மையான தோற்றத்துக்குள் வந்தார். இந்த நேரம் அல்லாஹ் அந்த கல்புகளை தெரிவு செய்கிற நேரம், ரப்புல் ஆலமீன் ஒருவராக தெரிவு செய்கிற நேரம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணை அவன் தெரிவு செய்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? அந்த அம்மாவை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஒரு துவா, அந்த அம்மா முடிவெடுத்துட்டாங்க. என்ன ஒரே ஒரு துவா,
அந்த அம்மா கேட்கிறாங்க. அந்த துவா தான் ஒட்டுமொத்த பெண்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த பெண்கள் எல்லாம் உட்கார வச்சாச்சு. ஒட்டுமொத்த பெண்கள் அல்லாஹ்விடம் விரைந்து வந்த ஒரு பெண்ணை அல்லாஹ் காட்டுறான். எப்படி விரைந்து வந்தாங்க? அவசரமா ஓடி அல்லாஹ் பக்கம் வந்தாங்களா? துவா என்ன கேட்டாங்க தெரியுமா? ரப்பி, அதாவது அந்த அம்மா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒண்ணு வேணும், யா அல்லாஹ் என்ன ஒண்ணு வேணும் தெரியுமா? உனக்கு பக்கத்துல ஒரு வீடு வேணும் யா அல்லாஹ். எனக்கு என்ன செஞ்சிரு யா அல்லாஹ்? வீட் ஜன்னாவுல இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா ரப்பி பின்னலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா. ரப்பி, என்னுடைய ரப்பே, எனக்கு ஒரு வீடு வேணும். எங்க வேணும்? ஜன்னால இல்ல, ஜன்னால தான். அந்த ஜன்னாவுல உனக்கிட்ட, எனக்கு தெரியாது எங்க ஜன்னாவுல, உன் பேச்ச கேட்கணும், உன்னை பார்க்கணும் யா அல்லாஹ், உன்னோட நான் பேசணும். இப்ப தூரத்துல இருந்து பேசுறேன் யா அல்லாஹ். என் ரப்பே, நீ என்னை கேட்கிறாய், உன்னை பார்க்கணும் யா அல்லாஹ், உன்னோட பேசணும் யா அல்லாஹ், அதனால் எனக்கு கிட்ட வேணும் யா அல்லாஹ். ரப்பி பினிலி, எனக்கு கெட்டிரியா அல்லாஹ், இந்த பைத்தன் ஃபில் ஜன்னா, ஜன்னாவுல உனக்கிட்ட ஒரு வீடை எனக்கு கெட்டியா அல்லாஹ்னு கேட்ட. அல்லாஹ் கபூலாக்கி விட்டான். அல்லாஹ் கபூலாக்கிட்டான். இந்த வார்த்தை எடுத்து சொல்றான், லரபல்லாஹு மஸலுல் லில்லதீன ஆமனு. ஈமான் கொண்ட ஒட்டுமொத்த பேருக்கும் ஈமானை பார்க்கணுமா, அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற அடியான பார்க்கணுமா, ஆம்பளைய காண இந்த பொம்பளைய கொண்டாந்து வச்சு ஈவவை பாருங்கன்றான். அந்த அம்மா என்ன பண்ணினாங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது என்ன அவ்வளவு பெரிய துவா! அந்த துவாவிலேயே அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குதுன்னா, அந்த துவா எங்களுக்கு சொல்ல லேசி, இந்த இடத்துல கேட்க லேசி. அந்த அம்மா களத்தில் உள்ளதை கலட்டினா, காதில் உள்ளதை கலட்டினா, அரண்மனையில் உடுத்த உடுப்பை கலட்டி ஃபிரௌன் கையில் கொடுக்கணும், அல்மாரில் உள்ள கீழெல்லாம் கையில் கொடுத்துடணும், அவ போட்ட நகைகள்லாம் கீழே கொடுத்துடணும். ஏன்னா அதையும் உடுத்துட்டு போக இயலாது. அந்த அம்மா வெளியே போறதுக்கு முடிவெடுத்துட்டா. ஃபிரௌன் ஏண்டா அதுக்குள்ள இருந்து திரும்ப இஸ்லாம் பேச இயலாது. வெளியே போனா பனி இஸ்ராயேலுடைய அந்த 7 வீடுகளுக்குள்ள இந்த பட்டணத்து ராணி போய் நுழையணும். நேத்து கிடைச்ச எதுவுமே இருக்காது, டாய்லெட் வசதிகள் எப்படியோ தெரியாது. இந்த அம்மாவுக்கு அரண்மனையில எல்லாம் இருந்துச்சு. அங்க போனா அவங்க சின்ன சின்ன அதாவது குட்டி குட்டி வீட்டில் உள்ளவங்க, அடிமைத்தனத்தில் உள்ளவங்க, அங்க போய் தான் இதுக்கு பிறகு வாழணும். ஒரு பட்டணத்து ராணி ஒரு படி இறங்கி கீழே போயிட்டான்டா, ஃபிரௌன் அப்ப கடுமையா ஆவேசப்படுவான். அப்ப அவங்களுடைய படை வந்து இவளை கொல்லும் அல்லது அடிப்பாங்க. இதெல்லாம் அவங்க தெரிஞ்ச அந்த துவாவுல பின்னாடி சொல்றா, வனச்சினே மின் ஃபிரௌன், ஃபிரௌன்ட்ட இந்த அல்லாஹ் என்ன பாதுகாத்துறியா அல்லாஹ், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடியா அல்லாஹ்னு கேட்கிறேன். இந்த துவாவை ரப்புல் ஆலமீன் எங்கேயும் யாரும் கேமரா பிடிக்கல, யாரும் வாய்ஸ் ரெக்கார்டர் வைக்கல. அந்த அம்மா ரப்போட தனியா பேசினதை இன்றைக்கு அமெரிக்காவுக்கு தெரியுமா, இன்றைக்கு பிரான்ஸுக்கு தெரியுமா, இன்றைக்கு ஜெர்மனிக்கு தெரியுமா, சைனாவுக்கு தெரியுமா, கல்முனைக்கும் தெரியுமா. எப்படி தெரியும்? அந்த அம்மா தனியா தானே பேசுறாங்க. மைக்க பிடிச்சாக சொன்னாங்க, மூசா நான் கேட்க போறேன். எழுத்தாளர்கள் யாராவது பக்கத்தில் நின்றார்களா? ஒரு அடியான் ரப்போடு பேசுற நேரம், ரப்பை புரிந்து பேசுகிற நேரம், ரப்பு அந்த புரிதலுக்கு ஒரு மரியாதையை கொடுத்தான். இந்த உலகத்தில் எல்லா பாகங்களும் மோமீன்களும் அதை ஓதினால், அவ கேட்ட துவாவை நாம் வாசித்தால், நாம் ஓதினால் நமக்கு நன்மையாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அம்மா சொன்னதை நாம திரும்பி சொன்னால் எங்களுக்கு நன்மை தருகிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை செய்தான் என்றால் அந்த பார்வையை கொஞ்சம் பாருங்க. அந்த அம்மா என்ன முடிவெடுத்தா? அரண்மனையில திரும்ப சொகுசா வாழ்றதா? எல்லாத்தையும் விட்டுட்டு அடிச்சாலும் உதைச்சாலும் மிதிச்சாலும் வெளியே இறங்கி போய் அம்புட்டையும் ஃபிரௌனுக்கு கொடுத்துட்டு வெளியே இறங்கி போய் அல்லாஹ்வுக்கு நெருங்குவதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ்வின் பக்கம் விரைவது என்பது. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தனை சுகத்தையும் தந்துவிட்டு நான் வேணுமான்னு கேட்பான். அந்த கேள்விக்கு ஒழுங்காக பதில் கொடுக்க ரப்பை புரிந்திருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அத்தனையும் பறிகொடுத்ததுக்கு பிறகுதான் ரப்பை பார்க்கலாம், ரப்போட பேசலாம். சஹாபாக்கள் துடித்தார்கள். சில விஷயங்கள் பாவம் செய்தால் அல்லாஹ் என்னை பார்ப்பானா, என் முகத்தை பார்ப்பானா, அல்லாஹ் முகத்தை திருப்பி விடுவானா? சில அடியார்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் பார்க்கவே மாட்டான் என்றார்கள். அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். அல்லாஹ் பார்க்க மாட்டானால் நமக்கு என்ன கவலை வந்தது? அல்லாஹ் என்னை பார்ப்பானா, என் முகத்தை? எனக்கு அல்லாஹ் அவனை பார்க்க அனுமதி தருவானா? அவனோட பேசுவதற்கு அனுமதி தருவானா? அந்த பாக்கியத்தை ஒரு அடியான் புரியணும் என்றால் அல்லாஹ்வை அவன் நிறைய புரியணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சபை பாக்கியம் உள்ள சபைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்.
இப்படி என்றால் உண்மையாக இந்த பாக்கியம் உள்ள சபைக்கு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நாம் வந்தோம் என்றால் பலர்கள் குடும்பத்தோட வந்திருப்பீங்க. நான் பல மூத்தவர்களை கண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் எனக்கு தெரியாது, நான் எனக்கு தெரிந்த பகுதியில் கண்டிருக்கிறேன். வாப்பா வருவார், மகனை கூட்டி வந்ததே இல்லை பயானுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த தீனை ஒழுங்கு அவர் புரிந்திருந்தால், மகன் படிக்க போயிருக்கிறார், மகன் பிஸி, மகன் டிகிரி பண்றார், அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் செய்யட்டும். உலகத்தில் ஆக சிறந்தது மகனுடைய கல்பை வேற எதனாலும் மாற்ற முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றா நிறைய பேர் வீடுகளில் என்ன பிரச்சனை நினைக்கிறாங்க, ஓ படிக்க வச்சுட்டோம், எல்லாம் வச்சுட்டோம், எல்லாம் முடிஞ்சுட்டோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிறைய வீட்டில் படித்தவன் தான், எல்லாம் நடந்தது தான். ஆனால் என்னாச்சு, கடைசியில் வந்தா மகன் ஹாஃபிலாம் ஐஸ் அடிக்கிறானா. இது எனக்கு உண்மையாக வந்ததை நான் சொல்லுகிறேன். ஹிஃபுல் முடிக்கிற அளவு கொண்டு போனாங்க. எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் மாதிரி, அதுக்கு போகணும், இதுக்கு வரணும், இதுக்கு வரணும். புள்ளையுடைய கல்போட மார்க்கம் சங்கமமாச்சா? எத்தனை சபைகளுக்கு உங்க மனைவிமாரோட நீங்க வந்தீங்க? அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உங்க நேரங்களை நீங்க கொடுத்தீங்களா? அவர்கள் பணத்தை உயிரையே கொடுத்தார்கள். நாம் என்ன கொடுத்தோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் நாம் நடந்தால் அவன் ஓடி வருகிறான், அவன் ஓடி வருகிறான். அப்படி என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் பலர்கள் ஜமாத்து மூத்தவர்கள் நான் கண்டிருக்கிறேன், தன்னுடைய பிள்ளையோட பள்ளிக்கு வர மாட்டான். அவர் பள்ளிக்கு வருவார், பள்ளிக்கு வருகிற நேரம், பயானுக்கு வருகிற நேரம் கூட்டிட்டு வரணும். கேளுங்க, சின்னவன் காதுக்கு 10வது தடவை போகும். அப்பொழுது ஒரு உயிரோட்டம் வர ஆரம்பிக்கும், மெல்ல மெல்ல அவன் கண் கலங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் தூய்மையான ஈமான் உள்ளவர்கள் செய்யும் பணி. சஹாபாக்கள் தன்னுடைய பிள்ளைகளை அப்படி வளர்த்தார்கள். அபாதிலாக்கள், ஒவ்வொருவரும் அப்துல்லா அப்துல்லா அப்துல்லான்னு பேர் வச்சாங்களே, அந்த ஒவ்வொரு அப்துல்லாக்களும் நீங்கள் வரலாறை படித்தால் எங்களை அள வைப்பார்கள். அப்படிப்பட்ட சிறந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் நமக்கு ஒரு சதி வலையை பின்னுவான். அல்லாஹ்விடம் இருந்து தூரமாக்கிறோம். என்ன பண்ணுவோம்? அதில் இருந்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் நாம் வருவது என்பது சரியான முறையில் ரப்பை புரிந்தால், ரப்பு எதையாவது கேட்டால் அதை கொடுத்து விட்டு அல்லாண்டு நின்றால் அதுதான் சிறந்த ஒரு அடியான். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நேரம் ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட சொல்யூஷன் கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்லி, எனக்கே இவ்வளவு பிரச்சனை, இந்த பிரச்சனை நான் உன் பிரச்சனையை பார்க்கிறதா? பெருமானாருடைய முகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, வரலாறுகளில் நாம் பார்த்திருக்கிறோம், ஹதீசுகளில் நேரடியா பார்க்கல. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் என்றைக்காவது வாடினதை பார்த்திருப்பீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஜீனத் அப்படியே நிற்கு, அவ்வளவு பிரச்சனையும் அவர்கிட்ட இருக்குது. வெளியே போனா கொன்றுவோண்டு பிரஷரா இருக்குது. ஆனால் அவர் இன்னொருவருடைய பிரச்சனைக்கு அமைதியா தீர்வு கொடுக்கிறார்டா. அந்த அற்புதம் என்ன? எப்படி அவர் கொடுத்தார்? இவ்வளவு பிரஷர் நேரமும் அவர் வீட்டுக்குள் நுழைந்து அவர் மகளோடு அழகாக பேசுவார், பேர குழந்தையோட கொஞ்சி குழாவுவார், அற்புதமா நடத்துவார். 19 போருக்கு முகம் கொடுத்தவர், 56 போர்ல 19 போருக்கு நெஞ்சை கொடுத்தவர், பொருளாதார கஷ்டத்தை கடுமையாக பார்த்தவர், வயிற்றிலே கல்லை கட்டியவர். அவரை கொல்லுவோம் கொல்லுவோம் என்று பின்னாடி முன்னாடி எல்லா பக்கத்திலையும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அது சாதாரண சொல் இல்லை. ஷேக் ஹசீனாவை இன்றைக்கு விரட்டி விட்டாங்க பங்களாதேஷ்ல. மக்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பத்துது. இதே மாதிரி தான் அஹ்ஸாப்ல 10,000 பேர் வந்து ரவுண்ட் அப் பண்ணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை முயற்சி எடுத்தாங்கடா. சும்மா போன் போட்டு கொல்லுவான்னு சொல்லல. 10,000 பங்களாதேஷ்ல மேல இருந்து வீடியோ எடுத்தா இந்த ரோட் ஃபீல், அந்த ரோட் ஃபீல், அந்த ரோட் ஃபீல், எல்லா ரோட்லையும் ஷேக் ஹசீனா ஹெலிகாப்டர்ல பறக்கிற காட்டி வெளியே போ என்று சொல்லுகிற அளவுக்கு வந்தா. மதீனாவை அன்றைக்கு நீங்க மெப்பேல அப்படியே மேலே இருந்து இது பண்ணினா 10,000 10,000 தலைகள் மதீனாவை சுத்தி நின்றது. ரசூலுல்லாவை கொல்லணும் என்று பெருமானார் சிரித்த முகத்தோடு நின்றார். திட்டினார்கள், சிரித்த முகத்தோடு நின்றார். ஏனென்றால் அல்லாஹ்வை நெருங்குற அடியார்களுக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்டை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் தொடங்கினால் ஆஜபன் என்றார்கள், ஆச்சரியம் என்றார்கள். ஒரு மூமினுடைய செயல்பாடுகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னால் ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தை நானும் நீங்களும் பார்க்கணும் என்றால் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் மூமினான நிக்கணும். வேற எதனாலும் இந்த ஆச்சரியத்தை பார்க்க இயலாது. இதனால் தான் உங்களுக்கு சொன்னேன், இது ஒரு சுபசோபனம் என்று. இந்த செய்தியை பெற்றுக்கொண்டு நாம் வீடுகளுக்கு போகணும். இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான் ஒரு மூமினுக்கு. ஆஜபன் லி அம்ரில் மூமின், மூமினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஆச்சரியமானது என்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி ஆச்சரியம்?
அது மூமினை தவிர வேற யாருக்கும் இல்லைன்றாங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு கெடுதி நடந்துட்டா உடனடியாக கெடுதி நடக்காதுன்னு எங்கேயும் வரல ஹதீஸில். மூமினுக்கு கெடுதி நடக்காதுப்பா, எல்லாம் நலவு தான் நடக்கும், அப்படி வராது. கெடுதி நடந்தா அவர் அப்படியே பொறுமை காட்கிறார். ஃபகான கைரல்லா. ஒரு ஃபார்முலா ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. ஏதாவது ஒன்று உடஞ்சிட்டுண்டா, உடஞ்சா கவலைப்படாதீங்கப்பா, இதை விட்டுருங்க, இந்த லிக்விடு எல்லாம் ஒட்டிரும் அப்படின்னு ஒரு இருந்தா நம்ம எல்லாரும் அதை விலைக்கு வாங்கி வைப்போம். எது உடஞ்சாலும் பரவாயில்ல, இதை போட்டால் அது சரியாயிரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு கெட்டதுன்னு ஒன்று நடக்கவே இல்லாத, கெட்டதுன்னு ஒன்று இல்லையா, நடக்காது இல்லை, கெட்டது என்று ஒன்று இல்லையா. ஒரு மூமினுக்கு எல்லாமே நலவாம். அது எப்படி யார சொல்லலாம்? ரோட்ல போற நேரம் கால் உடைஞ்சுது, அது எப்படி நலவாகும்? அல்லாவின் பக்கம் திரும்பின அடியானுக்கு இந்த மண்ணுக்கு மேல் ஒரு கெடுதி அப்படின்னு இல்லை. இந்த செய்தி தான் மிக பெரும் அற்புதமான செய்தி, சுபசோபனம். ஏன் கால் உடைஞ்சிருக்குது, கண்ணு குருடாயிட்டு, கிட்னி போச்சு, தொழில் இதாயிட்டு, கெடுதி தானே யார சொல்ல? கெடுதி இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். இல்ல, அது அத்தனையும் நலவா மாறப்போகுது. காபிருக்கு தான் அது கெடுதி, எப்படி நலவா மாறப்போகுது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏதாவது ஒரு கெடுதி நடந்தா ஃபஸபர, அவன் பொறுமையாக நிற்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறானாம்? ஃபகான கைரல்லா, அது அவனுக்கு நலவாக மாறதாம். உடனே அவருக்கு நலவு நடக்குது. ஃபஷக்கர, உடனே ஷுக்கூர் பண்றார். யா அல்லாஹ், எனக்கு இந்த நலவை நீ செய்து விட்டாய் என்று ஷுக்கூர் பண்ற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகான கைரல்லா, அதுவும் நலவாக மாறுது. அதனால் ஒரு மூமினுக்கு எதுவும் கெடுதி இல்லை. தைரியமா போங்க வீட்டுக்கு. நானும் நீங்களும் மூமினா இருந்தா வல்லாஹி ஒரு கெடுதி கூட நடக்காது. அல்லாஹ்வுடைய பார்வையில் வெயில் கெடுதியா இருக்கும், எங்களுக்கு எல்லாம் நலவாக அமையும். ஏன் தெரியுமா? வீட்டுக்குள்ள போய் 10 வருஷத்துக்கு இன்றைக்கு நடக்கிறது நம்ம இன்றைக்கு அவசரப்படுறோம். ரப்புல் ஆலமீன் எந்த கெடுதியும் ஒரு மூமினுக்கு வாழ்க்கையில கெடுதி மாதிரி விளங்கும். நடக்காதுன்னா நீங்க நினைக்க கூடாது. அதாவது யாரும் மௌத்தாப்ப மாட்டாங்க, எதுவும் நடக்காது, நோய்வாய்ப்பட மாட்டாங்க அப்படி நினைக்காதீங்க. அது எல்லாமே நடக்கும், ஆனா கெடுதியா நடக்காது. அதுக்கு கெடுதி என்று சொல்ல இயலாது. அது அவன் நலவுக்கு அவனே புரிவான். யாரும் இவ்வளவு பெரிய நலவா, இவ்வளவு பெரிய விஷயமா, ஒரு மூமின் அதை புரிவான். இதை நாம் பாலைவனத்து வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறான். அந்த அடியானோடு அல்லாஹ் நேசம் வைத்திருக்கிறான். ஆச்சரியமான ஒரு வரலாறு. அதுதான் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தபூக் யுத்தம், தூரமாகிற அடியானை அல்லாஹ் நெருக்குவதற்கு நடத்தின பாடத்தை கொஞ்சம் பாருங்க. வரலாறு நமக்கு நிறைய பாடம் சொல்லி தருகிறது. காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்றால் அவர் ஈமான்ல அந்த மாதிரி ஒரு ஆள், நிறைய தவா பணியில் ஈடுபட்ட ஒரு ஆள், எங்க பாஷையில சொல்றேன்டா. ஆனா தபூக்கு வர்ற நேரம் வறுமையாக நின்றவர் பணக்காரராக மாறிட்டார். இப்போ ஒரு சின்ன லெசனை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். அவருக்கு தபூக் யுத்தத்துக்கு கூப்பிடப்படுகிற நேரம் அவர் சொல்லுகிறார், போவோம். தபூக்கு கூப்பிடப்படுவது போவோம். தபூக்கண்டா உங்களுக்கு தெரியும், அது லேசான யுத்தம் இல்லை. முஸ்லிம் உம்மத்தில் முதல் தடவை 20,000 படைகள் போக போகுது. யாரோடு? ரோம பேரரசுகளுடைய அந்த சிற்றரசர்களோட சண்டை பிடிக்க போகுது. ஃபர்ஸ்ட் வார். பெருமானார் தலைமை வகிக்கிறாங்க. அந்த வாருக்கு போற நேரம் கடுமையான வறட்சி, தண்ணியே இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டம். ஆனா ஈச்ச பழம் இப்பதான் நல்லா வரும். ஏன்னா அந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு அந்த மரத்துக்கு அடியில் நின்றா ஒரு காத்து வீசும். வெளியில போனா கடும் கஷ்டம். அரபிகள் இந்த நேரத்தை கொஞ்சம் விரும்புவாங்க. ஏன்னா ஈச்ச பழம் பழுத்து வர்ற நேரம் மரத்துக்கு அடியில சாஞ்சாலே அவங்களுக்கு ஏசி போட்ட மாதிரி குளுகுலுன்னு நிற்கும். அந்த வெயிலும் அந்த காத்து மிக்ஸ் ஆன ஒரு காலம். ஆனால் தண்ணிக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கிற காலம். இப்ப அவர் சொல்லுகிறார், இதுக்கு முன்னாடி என்னிடம் எதுவுமே இருக்கல. பிற்காலத்தில் அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் அவரை சோதித்த வரலாறு. திருக்குர்ஆன் அதை பற்றி பேசுகிறது. திருக்குர்ஆன் ஒன்றை பற்றி பேசினா நல்லா புரியணும். இந்த வரலாறில் ஏதோ ஒரு படிப்பினை இருக்கிறனாலதான் அல்லாஹ் அதை பேசலாம். காப் பின் மாலிக் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டாங்க. நான் நினைச்சேன் போயிருவோம், அல்லாஹ் அழைத்தால் போகணும், போயிருவோம். எனக்கு கொஞ்சம் பிஸி ஆயிட்டு நாளைக்கு போவோம்னு நினைச்சேன். திரும்ப நான் அடுத்த நாள் போவோம்னு நினைச்சேன். பெருமானார் போக தொடங்கிட்டாங்க. எல்லோரும் போக தொடங்கிட்டாங்க. சஹாபாக்கள் போறாங்க. எங்க போறாங்க? தபூக்கு கூடிய போருக்கு போறாங்க. நீங்க நினைச்சிடக்கூடாது இது சுற்றுலா பயணம் என்று. இந்த நேரத்தில் ஒரு கூட்டம் வருவது. பெருமானார் முன்னாடி வந்து, யார சொல்லலாம், எங்களை கூட்டி போங்களேன்றாங்க. நீங்க நினைச்சிடக்கூடாது நூறலைய ட்ரிப்பு கூட்டி போறாங்க. அவங்க அழுவுறாங்க.
ரசூல்லா சொல்றாங்க, வாகனம் இல்லையே. ஒரு வாகனத்தில், அதாவது ஒட்டகத்தில் ஏத்தி ஏத்தி ஃபுல் ஆயிட்டு, இதுக்கு மேல இல்லையே. அவர்களிடம் வாகனமே இல்லை. அவர்கள் போகிற நேரம் அழுது கொண்டு திரும்பி போனார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களோட ஜிஹாதுக்கு வர ஆசையாக இருக்கிறது, ஒண்ணுமே இல்லாமல் நிற்கிறோமே. அல்லாஹ் சொல்லுகிறான், அழுகுவது உண்மை. அவர்கள் போலியாக அளவில்லை. அவர்கள் கட்டாயமா உங்களோட வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த அளவுக்கு உள்ளவர்களும் நின்றார்கள். அதுக்காக காபின் மாலிக் கெட்ட ஒரு மனிதர் அல்ல. இந்த செல்வமும் சொத்தும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் அல்லாஹ்வோடு இருந்த உறவை கொஞ்சம் தூரமாக்கு. அதை விட நாம் நிறைய தூரமாகிட்டோம். ஆனால் அவர் நினைக்கிறார் ஜிஹாதுக்கு போகவில்லை என்று. அப்படி நினைக்கல, போயிரும், நாளைக்கு போயிரும், நாளைக்கு போயிரும். ரசூல்லா படையை எடுத்துட்டாங்க. ரசூல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. போக ஆரம்பிக்கிறாங்க. போக ஆரம்பிச்சா இடையிலையாவது போய் சேர்ந்துருவோமே, 1க்கு 2 வாகனம் இருக்குது, இப்ப முதைய விட போயிருவோமே அப்படி நினைத்தேன். நான் போகிறேன், போய் சேருங்க, போகணும்னு நினைக்கிறேன். ரசூல்லா அங்க போய் சேர்ந்துட்டாங்க தபூக்கு. இவரால் போக முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வருகிறார்கள். வந்த அந்த காலத்தில் யாரெல்லாம் போருக்கு போகலையோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் வருகிறார்கள். அவங்க வந்து சத்தியம் பண்ணணும், யார சொல்லலாம், எனக்கு இந்த நோய், அதனால் நான் வரல. எனக்கு என்ன, அவங்க வந்து இராணுவம், அந்த நாட்டுடைய இராணுவம், அவங்க போயிட்டே ஆகணும். நான் இந்த நோய் எனக்கு வரல. ஒவ்வொருவரா சொல்ற நேரம் அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு பொய் சொல்லலாம், ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். பெருமாளுடைய கோபத்துக்கு நான் பயந்தேன். என்றாலும் நான் நல்ல பேசுவேன். எனக்கு யாரையும் பசுந்தா பேசி மடக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அவர் அதை, அந்த வரலாறை சொல்லுகிற நேரமே அவருடைய திறமை தெரிகிறது. நடந்த சம்பவத்தை சொல்லுகிற நேரமே அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். அதனால் அவர் என்ன சொன்னான்டா, எல்லாரும் போய் ஒவ்வொன்று சொல்லுகிற நேரம் நான் ரசூல்லா பக்கம் போனேன். கேட்டார்கள், காபு எங்கே? இந்த ரசூல் அங்கவே கேட்டாங்க, காபு வரல இல்லையா, லிஸ்ட் வந்துடும், முக்கியமான தோழர் வரல. ரசூல்லா கேட்டார்கள். நான் உண்மையாக பெருமானாரை பார்த்தேன். பார்த்து விட்டு உண்மையை சொன்னேன். யார சொல்லலாம், வருவோம் வருவோம்ட்டேன், வர முடியாம போச்சு. 3 பேர் என்னோட சேர்த்து உண்மை சொன்னவர்கள். அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். பெருமானார் சொன்னார்கள், வெளியிலே நில்லுங்கள் என்றார்கள். வகி வந்தது. எங்களோட பேசுவதை ரசூல்லா நிப்பாட்டி விட்டார்கள். நாங்கள் வீடுகளில் தனிமையாகி விட்டோம். அல்லாஹ் ஒரு பாடத்தை நடத்துறான். உண்மையாக காபு பின் மாலிக்கோடு அல்லாஹ் இறக்கம். இந்த பாடத்தை நீங்க வேற கண் கொண்டு பார்க்க கூடாது. ஏன் இந்த பாடம் தெரியுமா? ஒரு அடியான் ரசூல்லா விட்டு கொஞ்சம் தூரமாகிற நேரம் அல்லாஹ்க்கு வேணும்னா ரொம்ப தூரமாக்கி விட்டுருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப அரவணைக்க ஆரம்பிக்கிறான். காபு பொருளாதாரம் உங்களை கொஞ்சம் லேட், உங்களை கொஞ்சம் தூரமாக்குது. திரும்ப அரவணைப்பதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? காபு பின் மாலிக்குடைய ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப கஷ்டமா போகுது. அவர் சொல்லுகிறார், என்னோட யாருமே பேசுறாங்க இல்லை, எல்லோரும். நான் பள்ளிக்கு போவேன், சலாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாவுடைய உதடை பார்ப்பேன், கண்ணால் பார்ப்பேன், எட்டி பார்ப்பேன். ரசூலுல்லாவுடைய உதடா செய்யுமா? எனக்கு பதில் வராது. யாருமே என்னுடைய முகத்தை பார்க்கவில்லை, என்னோட பேசவில்லை. நாட்கள் இப்படி போகிறது. அந்த நேரம் சந்தையிலே ஒருவர் வருகிறார். பக்கத்து நாடு ரசூலுல்லாவுடைய அத சஹாபாக்களை பத்தி எந்த அளவு கேள்விப்படுவதுண்டா, தபூக் வரைக்கும் போச்சு. இப்ப ரோமபுரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்குது. அங்க உள்ள ஒரு மன்னர் அனுப்புறான் லெட்டர். எந்த அளவுக்கு வேர்த்துன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிற நேரம் சந்தையில இவர் இருக்கிறாரு. அந்த நேரம் காபு பின் மாலிக் எங்கேன்னு கேட்டு ஒருத்தர் வர்றாரு. எங்க பக்கத்து நாட்டில் ஒரு சிற்றரசர்கள் இருப்பாங்க, சின்ன சின்ன அரசர்கள், கவர்னர் மாதிரி. அவன் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறான். என்ன? ஒரு தோழர் காட்டுற, அதான் நிற்கிறார் அங்க காபு பின் மாலிக். இவர் சொல்லுகிறார், நான் எடுத்தேன். எடுத்து பார்த்தா அந்த லெட்டர்ல என்ன இருக்குது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தூரமாக்கிட்டாராமே, எங்க ஊருக்கு வாங்க, உங்களை நாங்க கண்ணியப்படுத்துறோம். ரப்புல் ஆலமீன் எப்படி நடத்துறான் பாருங்கள் அந்த பாடத்தை. எங்க ஊருக்கு வாங்க. எங்க பெரிய ஒரு இடத்துல பெரிய அந்தஸ்து, ஒரு தோழர் கூட பேசல. இந்த நேரத்தில் எப்படி முடிவெடுக்கலாம்? என்னோட நின்று நானா எல்லாரும் ஒருமிக்க சாப்பிட்டோம், ஒரே மிக்க பல யுத்தம் போனோம். ஒரே ஒரு யுத்தத்துக்கு நீயத்து போக இருந்துச்சு, ஆனா போக முடியாம ஏதோ பிஸி ஆயிட்டு, இதுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டா? உங்க பள்ளியும் வேணாம், நீங்களும் வேணாம், அதான் அங்க கூப்பிட்டு இருக்கிறாங்களேன்னு போகலாம். அவர் சொல்லுகிறார், எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பிலே எனக்கு வந்த கடிதத்தை அப்படியே போட்டேன். எனக்கு வேணாம். அவர் எனக்கு ஆஃபர் பண்ணியிருந்தார், எனக்கு வேணாம். நாங்கள் வீடுகளுக்கு போனோம். 40 நாட்கள் மிகவும் கஷ்டமாக இருந்தது. ரசூலுல்லாவிடம் இருந்து ஒருவர் வந்தார். வந்து சொன்னார்,
உங்க மனைவிகளோடு உங்களுக்கு சேர முடியாது, அவர்களையும் நீங்கள் பிரிந்து விடணும். தண்டனை இன்னும் கூடுது. கொஞ்ச நஞ்சமாவது மனைவியோடு நின்ற அந்த மனைவிமார்களையும் ஒதுக்கு. ரசூலுல்லாஹ்விடம் சலாம் சொன்னால் சலாத்துக்கு பதில் இல்லை, யாரும் பேசுகிறார்கள் இல்லை. காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் கேட்கிறாருடைய நெருக்கமான சொந்தக்காரிடம் கேட்கிறார், நான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா, என்னை பத்தி தெரியாதா, ஏன் நீங்கள் பேசாம பேசுங்க, கெஞ்சுறார். இப்படி எல்லாம் நிறைய நடக்குது. அந்த வரலாறை படித்தால் உங்களுக்கு தெரியும். மனைவியும் ஒதுங்கி விட்டார்கள். அப்பொழுதும் அவருக்கு அல்லாஹ்வோட கோபம் வரவில்லை. நானே பிழை செய்தவன், இதுதான் ஈமான் அல்லாஹ் அப்படின்றார்களே. சின்ன ஒரு பிரச்சனை வந்தா பள்ளிக்கே வர மாட்டேன். அட பள்ளியோட கோபமா? பள்ளியோட உனக்காவது கோபம் ஆகலாமா? அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வரமாட்டேன் எப்படிப்பா சொல்லுவனே? அது ரப்புடைய ஆலயம். அங்குள்ள நிர்வாகி உன்னை திட்டலாம், ஏதாவது பண்ணலாம், நான் வர மாட்டேன். அப்ப என்ன ஈமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை நேசித்திருக்கிறோமா, வேற ஏதோ செய்திருக்கிறோமா? ஜமாத்து ஜமாத்து என்ன ஜமாத்து? அல்லாஹ்வுடைய ஆலயங்களுக்கு எங்களுடைய கண்ணியம் இருந்தால் பள்ளிகளோடு எங்களுக்கு என்றைக்கும் கோபம் வராது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொன்னால் என்னோட அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் அல்லாஹ்வை தொழுகிற இடமாக நின்றால் அந்த பள்ளிக்கு நாம் போகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறை நீங்கள் பாருங்கள். வந்து சொல்லுகிறார், விலகுங்கள். ஒரு டாட் பிசங்காமல் அவர்கள் விலகுவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து மக்கள். திடீர் என்று ஒரு நாள் அவர் சொல்லுகிறார், அது ஃபஜ்ருடைய நேரம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கு சந்தோஷமான நாள். நான் நிறைய பணங்கள் சம்பாதித்திருந்தேன். ஒருவர் வருகிறார், ஏலான் பண்ணக்கூடியவர், வகி வந்தா அந்த வகையை கொண்டு வந்து சேர்க்கிறவர். அன்றைக்கு அவர் என் வீட்டுக்கு வந்து, காபே சந்தோஷமான செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னார். அந்த 50 நாட்கள் இந்த உலகமே சின்னதாகிவிட்டது, இருள் நிறைந்த மாதிரியாகிவிட்டது. அவ்வளவு பலத்த கஷ்டப்பட்டு எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி சஜதாவில் விழுந்து விட்டேன். எனக்கு எல்லாத்தையும் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன். என்னுடைய ஆடையிலே மேலாடை கட்டியும் கொடுத்து விட்டேன். எல்லாத்தையும் நான் இப்பொழுது கொடுத்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரப்பு என்னை மன்னிக்கணும் என்பதற்கு நான் போனேன். அங்க போனால் பூரண சந்திரம் மாறி ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மின்னிக் கொண்டிருந்தது. காபே என்று என்னோட ரசூலுல்லாஹ் பேசினார்கள். அந்த வந்த சந்தோஷத்தில் நான் ரசூலுல்லாஹ்வோடு அரவணைத்துக் கொண்டு காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு நாளை சொல்லுகிறார்கள், எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏனென்றால் பெருமானுடைய முகம் மலர்ந்திருந்தது. அல்லாஹ் கட்டளை போட்டால் பெருமானாருக்கு அந்த கட்டளை மீற முடியாது. அல்லாஹ் இப்பொழுது காபை மன்னித்தது ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷம். இல்லென்றால் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவார்கள், அவர் சொன்னாரே நான் எட்டி எட்டி பார்ப்பேன். அவ்வளவு என்னோட ரசூலுல்லாஹ் இறக்கம். ஆனால் அவருடைய உதடு கூட அசையாத அளவுக்கு பெருமானார் மௌனமா நின்றால் அல்லாஹ் தடுத்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? ஒரு அடியான் தூரமாக போகிற நேரம் ரப்பு அவன் நேசம் உள்ளவன், அவன் பிடித்து இழுப்பான். அதை புரியாவிட்டால் நாம் இன்னும் தூரமாக விடுவோம். தூரமாகவே போனால் அல்லாஹ் தூரமாக்கியே விட்டு விடுவான். காப் பின் மாலிக்குடைய ஆஃபர் வந்தது, அவர் தலை சாய்க்கவில்லை. பிரச்சனை இன்னும் பூதாகரமாச்சு. மனைவிமாரிடம் பிரிந்திருங்கள் என்றார்கள், அதையும் அவர்கள் செய்தார்கள். எல்லாம் செய்ததுக்கு பிறகு, மன்னிப்பு கிடைத்த பிறகு காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அதை கொண்டாடினார்கள். இந்த பணத்தால் தான் இந்த ஃபித்னா அத்தனையும் கொடுத்து முடித்தார். அத்தனையும் கொடுத்து முடித்தார். ரப்பே, இந்த பணம் உன்னை தூரமாக்கினால் அவ்வளவுத்தையும் தர்மம் செய்தவர் தன்னுடைய மேலாடை அதையும் கொடுக்கிற அளவுக்கு மாறினார் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்போடு நாம் எவ்வளவு வேகமாக விரைய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை இந்த பாடம் நமக்கு தெளிவாக சொல்லுது. கொஞ்சம் தூரமாகக்கூடிய சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் அந்த மாதிரி சோதனைகளை உருவாக்குவான். நாம் தூரமான நம்ம மனசு சொல்லும், முத மாதிரி இல்லையே, அல்லாஹ்வோட நம்ம பேசவே இல்லையே, கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு நம்ம பள்ளியில உட்கார்ந்துட்டு ஓடுறோமே, ரப்போட எவ்வளவு நேரம் பேசணும், தொழுகையில குஷு இல்லையே, நம்ம கல்பு சொல்லும். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சொல்லுங்க, பிலால் ராகத்து வேணும், அசான சொல்லுங்க. எப்ப தொழ ஆரம்பிப்பார்களோ அப்பவே ராகத்தடைவார்கள். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினா அல்லாஹ்வோட பேசுறோம் என்ற உணர்வு நமக்கு வருகிறதா சகோதரர்களே? நாம் அல்லாஹ்வோட உரையாடுகிறோம், முனாகஷா முனாஜா, அந்த உணர்வு நமக்கு வருகிறதா? அது வந்தால் நாம் அல்லாஹ்வோட நெருங்கி இருக்கிறோம். ஏதோ தக்பீரை கட்டி உளுந்து எழும்புறோம் என்றா அல்லாஹ்வோட நாம் நெருங்கவில்லை சகோதரர்களே. சஹாபாக்கள் இரவானால் இந்த தொழுகையுடைய அந்த ரொம்ப பெரிய ஆறுதலை அவர்கள் அடைந்தார்கள். இது இன்னும் மார்க்கத்தை படிக்கிறோம்,
நமக்கு அல்லாஹ்வோட பேசுற ஒரு ஃபீலிங்கே வரவில்லைண்டா, நிஜமா நம்ம மார்க்கம் என்ற பேர்ல ஏதோ படிச்சுட்டு போறோம், எங்க கல்புல அது உண்மையாக வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, சில பேர் மார்க்கம் அவர்கள் ஓதுவார்கள், தொண்டைக்கு கீழ் இறங்காது. அவர்கள் நிறைய இது பண்ணுவார்கள், கல்வியில் அவர்களுக்கு மார்க்கம் இருக்காது. உங்களுக்கு தெரியும், ஒருவர் வருகிறார், கரண்டிக்கு மேல் உடுத்திருந்தார். அவருடைய கண்களை பற்றி ஹதீஸில் வருகிறது. அவர் நேர்மையில் உச்சக்கட்ட நேர்மையாளர். அவர் ரசூலுல்லாஹ்க்கு சொல்ல, ஏதில் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நேர்மையாக நடங்கண்டார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை பார்த்தவர் சொன்ன வார்த்தை. ரசூலுல்லாஹ் பிரிச்சு கொண்டிருக்கிறாங்க கனிமத்தை. அப்படி ஹுஷூவா தொழுவார், அப்படி தொழுகையாளி, மார்க்கத்தில் ஒவ்வொன்றையும் பேணுதலாக நடப்பார். அவருக்கு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் நேர்மையா நடக்காட்டி வேற யாரும் நேர்மையா நடக்கிறதுன்னு கேட்டாங்க. என்னிடமா? ரசூலுல்லாஹ் பிரிக்கிற நேரம் கொஞ்சம் ஒருத்தருக்கு கூட கொடுக்குறாங்க, குறைய கொடுக்குறாங்க. அதுக்கு ரீசன் இருக்கு, அதுக்கு ரீசன் அது வேற. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் நேர்மையா நடக்கவில்லையா, நான் நேர்மையா நடக்காட்டி. ஆனா ஒரு முஸ்லீம் கேட்பவர் காஃபிர் அல்ல, அவருடைய அங்க அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் போகிற நேரம் கிலாபுன் நார், நரகத்தின் நாய்கள் வெளியாகுவார்கள் என்றாங்க. இவன்றிருந்து நரகத்தின் நாய்கள் வெளியாகுவாங்க. அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் மிகவும் அழகாக ஓதுவார்கள். அந்த ஓதல் உங்களை மயக்க, அந்த மாதிரி ஓதுவார்கள். அப்படி குர்ஆனோடு நிற்பார்கள். அது எதுவுமே அவர்கள் தொண்டைக்கு கீழ் போகாதென்றார்கள். அவர்களுடைய மார்க்கம் அப்படி இருக்கும், அது எதுவுமே அவர்களுக்கு பயன் தராது. வெளி உலகத்துக்கு பார்க்க அப்படி மார்க்கசாலிகள், இவர்களிடம் நரகத்தின் நாய்கள் வெளியாகுவார்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் மிகவும் கவனமாக புரிய வேண்டிய விஷயம் என்னென்றா, அல்லாஹ்வை நெருங்குகிறோம் என்ற பேரில் வேறொரு முசீபத்துக்கு நெருங்கக்கூடாது. ரப்புல் ஆலமீனுக்கு நெருங்கினால் நாம் தொழுகிற நேரம் நமக்குள்ள ஆறுதல் வரும். சூரத்துல் ஃபாத்தியா, இதுவரைக்கும் நாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறோம். அற்புதமான ஷபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகிற ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்கள் ரசூலுல்லாஹ், எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு அற்புதம். 7 வசனங்கள் திரும்ப திரும்ப ஓதப்படுகிற 7 அல்லாஹ் தந்தான். இது கிஃப்டா எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? தக்பீரை கட்டுறோம், சொல்லி போட்டு கைகளை கட்டுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிறோம். சுபகுல சொன்னோம், லுகர்ல சொல்றோம், அஸ்ர்ல சொல்றோம். ரசூலுல்லாஹ் இதுதான் சொன்னாங்க. அவங்க கல்பு ராகத்தாயிச்சு இந்த வசனத்துல. இதுல என்ன இருக்குது? எவ்வளவோ விஷயங்கள் உலகத்தில் நடக்கிற நேரம் ரப்பிடம் சொல்ல போகிறோம், யா அல்லாஹ் தேங்க்யூ. அல்லாஹ்விடம் தேங்க்ஸ் சொல்லணும். யா அல்லாஹ் எனக்கு புள்ள கிடைச்சிட்டு, யா அல்லாஹ் கஷ்டத்துல இருந்தேன், இன்னைக்கு பணம் கிடைச்சிட்டு. எப்படி சொல்ல போறோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி சொல்றோம்? ரப்புல் ஆலமீனே உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். அது தேங்க்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு கௌரவம் கிடைச்சிருக்கு, ஒரு அந்தஸ்துல கூட்டிருப்பீங்க, ஏதாவது நலவு நடக்கும். எந்த நலவையும் எப்ப சொல்ல போறீங்கண்டா, தக்பீரை சொல்லி போட்டு கைகளை கட்டிட்டு அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ். கல்பால நினைக்கணும். உங்களுக்கு புள்ளே இல்லாம இருந்து புள்ள கிடைச்ச உடனே என்ன சொல்லிருக்கணும்? இப்ராஹிம் நபி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். இது ஞாபகம் வரணும். யா அல்லாஹ், ஒரு டைம் என் புள்ள ஐசியூல நின்றுச்சே யா அல்லாஹ், அந்த நேரம் எல்லாரும் கை விட்டுட்டாங்களே யா அல்லாஹ், அந்த நேரம் ஒரு அதிசயம் நடந்துச்சு, நீ எனக்கு உதவி செய்தா யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தக்பீரை கட்டினோடனே அல்லாஹ்வோட பேசுற ஃபீலிங் வரணும். நீங்க போய் யூடியூபை திறந்தீங்கன்னா, ஒரு டாக்டர், அமெரிக்காவுடைய ஒரு டாக்டர், அல்லாஹ் அவரை இஸ்லாத்தின் பக்கம் எடுக்கிறதுக்குரிய வரலாறை அவர் பேசுகிறார். அவருடைய பிரச்சனை, அவர் டாக்டர், அவருடைய புல்ல நீல உடம்பாச்சு. அவர் சொல்லுகிறார், இந்த நோய் வந்த ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை, பாடி அப்படியே நீளமாகிரும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. அமெரிக்காவுடைய பெரிய வைத்தியசாலையில் என் புள்ளைய கொண்டு போனா நானும் ஒரு டாக்டர், அந்த வைத்தியசாலைக்குள்ள எல்லாரும் என்டர் பண்ண விட மாட்டாங்க. நான் ஒரு டாக்டரா நின்று, தெரிந்த ஒரு ஆளா நின்றும் என்ன என்டர் பண்ண விடுறாங்கல்ல வெளியில, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சொன்னேன் என் கதையை. அப்ப எல்லா டாக்டர்களும் நுழைந்து அப்படி பார்க்கிறாங்க. அப்பையும் சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு தெரியும் முழு உடம்பும் நீளமானா இதுக்கு மருத்துவ உலகத்தில் தீர்வு இல்லை. நான் வெளியே போனேன். வெளியே போனா, அதாவது ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு அறை இருந்தது, அது தொழும் அறை என்று போட்டிருந்துச்சு. அதுக்குள் நுழைந்து பார்த்தேன், எந்த ஒரு சிலையும் இல்லை, எதுவுமே இல்லை.
இப்பொழுது நான் என்ன செய்வது? எனக்கு இறைவனை நம்பிக்கை இல்லை. அவர் நாஸ்திகனா நின்றவர். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இறைவா, உன்னை நான் கண்டது இல்லை, உன்னை நான் பார்த்தது இல்லை. நீ இருப்பது உண்மை என்றால், அந்த டாக்டர் சொல்றதை நான் சொல்லுகிறேன், நீ இருப்பது உண்மை என்று சொன்னால் என் பிள்ளையை காப்பாற்றி தந்துவிடு. இதை நீ காப்பாற்றினால் உன்னை தேடி நான் வருவேன், உனக்கு இது வாக்குறுதியாக தருகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் போனேன். இது நான் யாரோடு பேசின எனக்கு தெரியாது, நான் எந்த இறைவனோடும் பேசவில்லை. இறைவா, நீ இருந்தால் இதுவரைக்கும் இப்படி இருப்பதா நான் நினைக்கல. என் வாழ்க்கையில் அப்படி என் பிள்ளையை நான் அவ்வளவு நேசிக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த போர்டு இண்டிகேட் பண்ணிச்சு. நான் உள்ளுக்குள்ள போனேன், ஒண்ணுமே இல்லை, எனக்கு என்ன செய்யறேன்னு புரியல. நான் சொன்னேன், நீ அங்கே இருந்தால் இறைவா, என் பேச்சு உனக்கு கேட்டால் என் பிள்ளையை காப்பாற்றி தந்து விடுன்னு சொன்னேன். நான் வெளியே வர்றேன், டாக்டர்மார்கள் சூழ்ந்து நிற்கிறார்கள். திரும்ப தியேட்டருக்குள்ள நான் போகிறேன். ரிப்போர்ட்டுகள் மாறி இருந்தது, ஷொக்கா இருந்துச்சு. நான் கேட்டேன், என்ன ஆச்சு? அவர்களுக்கும் தெரியல என்றார்கள். மெடிக்கல் மிராக்கிள், என்ன நடந்துச்சு என்று தெரியல என்றார்கள். அந்த அறைக்குள் நடந்த அந்த சம்பவம் என்னை உழுக்க பிடிச்சிச்சு. நான் என் பிள்ளை தப்பி விட்டால் இன்றைக்கு என் மகள் நிற்கிறாள் என்று அவள் பேசுகிறார். ஆனால் என் மகள் இப்பொழுது பெருசு. அந்த நோய் நான் படித்த மருத்துவப்படி அவளுக்கு சுகமாக இயலாது, அது எதுவுமே நடக்க இயலாது. நான் இறைவனை தேடினேன். எங்க போய் தேடினேன்? கிறிஸ்தவ ஆலயங்கள் ஒவ்வொன்றாக போனேன். 5 ஆண்டுகள் போவேன், திரும்பி வந்து விடுவேன். ஒவ்வொரு மதத்தையும் தேடி 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 எனக்கு இறைவன் தெரியவில்லை. ஒரு நாள் இப்படி ஏன்னா இஸ்லாத்தை நினைச்சவர் கேட்கல, இறைவா நீ இருந்தால் என்று கேட்டார். அதனால் ஃபர்ஸ்டா கிறிஸ்தவத்தை பார்த்தார், யூத மதத்தை எல்லாத்தையும் பார்த்தார். இறுதியில் அவர் சொல்லுகிறார், நான் உண்மையான மார்க்கத்தை கண்டு கொண்டேன், என் பிள்ளையை காப்பாற்றி இறைவன் அல்லாஹ் என்று புரிந்து கொண்டேன், தீனுக்குள் நுழைந்தேன் என்கிறார். நான் நுழைந்ததுக்கு பிறகு அப்பொழுது என்னுடைய பிள்ளை எந்த பிள்ளைக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை தேடி திரிஞ்சு அலைஞ்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிள்ளையை காப்பாற்றி எனக்கு மார்க்கத்தை தந்தானோ, நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினேன். என் வாழ்க்கை மாறியது. எப்ப நான் முஸ்லீமாக மாறினேனோ, எந்த பிள்ளைக்கு நான் பிரார்த்தித்தேனோ அந்த பிள்ளையும் என் மனைவியும் என்னை விட்டு விலகி விட்டார்கள். இவருக்கு பைத்தியம், டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு என்னை விலகி விட்டார்கள். என்னுடைய எல்லா சொத்தும் அவர்கள் பேரில் போய்விட்டது. நான் ஒரு சின்ன பிளட்டில் வாழ்ந்தேன். மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் அங்கேயும் வாழ முடியாத அளவுக்கு எனக்கு கடுமையான பிரஷர். நான் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பூமிக்கு மதீனாவுக்கு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் மதீனாவில் கழிக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் விட்டு நான் மதீனாவுக்கு வந்தேன். நீண்ட கதை. அவர் பேசுகிறார், என்ன எல்லாம் துன்பங்கள் எனக்கு நடந்துச்சு. நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? ஒரு அடியான் அல்லாஹ்வை கண்டு கொண்டால் அடுத்த நிமிஷம் சோதனை ஆரம்பித்து விடும். அந்த சோதனை அல்லாஹ்வை விட்டு ஓடுவோமான்னு நினைக்கிற அளவுக்கு சோதிப்பான் அல்லாஹ். அந்த நேரமெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வருவதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் வைத்திருப்பான். அது கொஞ்சம் கஷ்டம். அத்தனையும் விட்டு தான் அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்பி வர வேண்டும். இப்படி எக்கச்சக்கமான கன்வெர்ட் ஸ்டோரிகள், இஸ்லாத்தின் பக்கம் வந்தவருடைய கதைகள் எக்கச்சக்கமாக அவர்கள் வாயில் அவர்கள் பேசுகிறார்கள். எப்படி இஸ்லாம் அல்லாஹ் என்னை அரவணைத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் ஒவ்வொரு விதத்திலும் இந்த அரவணைப்பை பெற்றிருப்போம். அல்லாஹ் எங்களை ஒவ்வொரு விதத்தில் கூப்பிட்டிருப்பான். என்னமோ செய்திருக்கிற நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு அழைப்பை விட்டிருப்பான், வாருங்கள் வாருங்கள் என்று. அதனால் சொல்கிறேன், அல்லாஹ்விடம் நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிற நேரம் எவ்வளவோ விஷயத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். சகோதரர்களே, நம்முடைய தாயுடைய வயிற்றிலிருந்து நாம் வந்ததுக்கு பிறகு ரப்பு தந்த பாலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நாம் பசியிலே நிற்கிற நேரம் நமக்கு இந்த ஜீரண தொகுதியை தந்த ரப்புக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ நோய்கள் நிற்கிற நேரம் அந்த நோய் இல்லாமல் என்னை பாதுகாத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஒரு குருடனோட போய் உட்கார்ந்துருங்க, அந்த குருடன்ட்ட கேளுங்க, பால் என்ன கலர் தெரியுமா? உங்களுக்கு புல்லை இருக்குதான்னு கேளுங்க. ஆமா. இந்த புல்லை எப்படி என்ன மாதிரி இருக்கும் தெரியாது. புல்ல பெத்த குருடருக்கு தன் புல்ல முகம் தெரியாது. நீங்க கொஞ்சம் கண்ணை பொத்தி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உங்க புள்ளைய பார்க்க கிடைக்காட்டி எப்படி இருக்கும்? இந்த உலகமே தெரியாட்டி உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ்விடம் சொல்லுங்க, இந்த கண்ணை ரப்பு பறிச்சா இதுக்கு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவதற்கு எவ்வளவோ இருக்கிறது. அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொல்லி பள்ளியில கூப்பிடுற நேரம் எல்லா காரியங்களும் சின்னதாக, இப்போ எல்லாம் சின்னது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அத்தனையும் சின்னது என்று சொல்லி பள்ளிக்கு வந்த நாம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறோம். அடுத்தது என்ன?
அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் ரஹ்மான், அவன் இரக்கமுடையவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்றைக்காவது குர்ஆன்ல ஒரு வரியை படிச்சிருக்கீங்க, அல்லாஹ் கோபக்காரன்? அல்லாஹ் இரக்கமுடையவன், அவன் இரக்க பண்பை கொண்டவன். எல்லா இடத்திலையும் வரணும். கோபக்காரன் மாதிரி தெரியும், அட புள்ளி எடுத்துட்டானே, அதை எடுத்துட்டானே, ஆனால் அவனுடைய இரக்கம் வாழ்க்கையில எப்ப தெரியும்னா பொறுத்து பயணிக்கிற நேரம் தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தெரியும், சின்னவர் அம்மார், அவர் சின்னவர். யாசிர் ரதியல்லாஹு அன்ஹுக்கு என்ன வேலை பேசுறாங்க, விடுறீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த காலத்தில் ஒரு கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒட்டகத்தை ஒரு காலில் கட்டி மறு ஒட்டகத்தை இன்னொரு காலில் கட்டுவாங்க. கட்டிட்டாங்கன்னா ஒட்டகம் 2 திசைக்கு ஓடும். மெல்ல மெல்ல உடம்பு பிரிஞ்சு செதறும். அது லேசான வேதனை இல்லை. உங்களை பிடிச்ச ஒரு காலை இழுத்த எப்படி இருக்கும்? சின்ன அம்மார் பார்க்கிறார். யாசிர் ரதியல்லாஹு அன்ஹுக்கு இந்த விஷயம் நடக்குது. சுமையாவும் அம்மா அவங்களும் நிற்கிறாங்க. என்ன ஆகுது? 2 திசைக்கு ஒட்டகம் ஓடுகிற நேரம் உடம்பு 2 அப்பளந்து கீழே ரத்தம் நலையுது. அல்லாஹ் கோபமா? அல்லாஹ் கரடுமுரடாக நடக்கிறானா? அந்த அடியானிடம் கேள்வி கேட்கப்படுவது, அல்லாஹ் வேணுமா இல்லைன்னா விட்டுட்டு வர்றீங்களா? ரசூலுல்லாஹ்வை டேமேஜ் பண்ற மாதிரி பேசுறீங்களா? அல்லாஹ்வை மறுக்கிறீங்களா? இல்ல, என்ன கொண்டாலும் என் ரப்பை நான் அவ்வளவு நேசிக்கிறேன், அவன் தான் என்னை படைத்தான் என்ற அந்த வார்த்தைக்காக வேண்டி 2 கூர் திசைக்கு ஒட்டகம் போகுது. இதை கண்ட சுமையா ரதியல்லாஹு அன்ஹா ஓடி இருக்கணுமா இல்லையா? சின்னவர் அம்மார் இதுக்கு பிறகு இந்த தீன் வேணான்னு சொல்லணுமா இல்லையா? அவங்க தொழுகையில் அர் ரஹ்மானிர் ரஹீம், யா அல்லாஹ் நீ இறக்க முடியவன், யா அல்லாஹ். யா அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ இறக்க முடியவன். சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அடுத்தது என்ன? பெரும் பெரும் மக்கத்து தலைவர்கள் சேர்றாங்க, கையில் அம்பு எடுக்கிறாங்க. அதாவது பெண்ணுடைய மறைவிடத்துக்கு குத்துறார்கள், ரத்தம் பீரிட்டு பாகுது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் கரடுமுரடானவன் அல்ல. என்ன பதில்? ரப்பை நிராகரிக்க சொல்கிற நேரம் தன் ரூஹை கொடுத்தவர்கள் நிரூபித்தார்கள், ரப்பே நான் உன்னோட இரக்கம் யா அல்லாஹ், உன்னை பார்க்கணும் யா அல்லாஹ், உன்னோடு பேசணும் யா அல்லாஹ், நீ நிஜமாக எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறாய், ரஹ்மான் என்ற தன்மையை நிரூபித்தார்கள். சின்னவர் அம்மாருக்கு அத்தனையுமே தெரியும். தன் தாய் நடு சந்தையிலே கொலை செய்யப்பட்ட கதை, தன் தகப்பன் கொலை செய்யப்பட்ட கதையெல்லாம் தெரியும். மதீனாவிலே 1வது ஹிஜ்ரி ரசூலுல்லாஹ் போய் சேர்கிறார்கள். பள்ளியை எல்லோரும் கட்டுகிறார்கள். அம்மா ரதியல்லாஹு அன்ஹா மற்றவர்கள் ஒவ்வொரு கல்லு கொண்டு வருகிறார்கள். அம்மா ரதியல்லாஹு அன்ஹா 2 கல்லை கொண்டு வருகிறார். தலையிலே தூசி ரசூலுல்லாஹ் தட்டுறார்கள். பாவம் அம்மார் என்கிறார். அவர் திரும்பி பார்க்கிறார், ஏன் யா ரசூலல்லாஹ்? பாவம் அம்மார், அம்மார் உங்களையும் கொல்லுவார்கள் என்றார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்களும் ஷஹீதாக்கப்படுவீர்கள். ஆல யாசிருன் ஃபில் ஜன்னா, யாசிருடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டது என்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு குடும்பமும் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டது. சின்ன அம்மார் அன்றைக்கு கல்லை தூக்கிட்டு வந்தவர் 2 கல்லை தூக்குறார். பள்ளியை கட்டுவதற்கு ஒரு நாளிலும் அல்லாஹ்வோடு அவர் கோபிக்கவில்லை. ஏன் ரப்பே எங்க உம்மாவனை எடுத்தாய், ஏன் ரப்பே எங்க வாப்பாவை எடுத்தாய்? பலர்களை கேட்கிறோம். வந்து உட்கார்றார்கள். நாம் நிறைய தஹஜ்ஜுத் தொழுதோம் என்றார்கள், நிறைய நோன்பு பிடிச்சோம் என்றார்கள், நிறைய செய்தோம். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அண்மையில் ஒரு பெண் சொன்னார், சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தை கடும் பயங்கரமான ஒரு வார்த்தை. எங்களை அல்லாஹ் சுத்த விட்டு சீன் பார்க்கிறான் என்றார். அந்த வந்த கோபத்திலே வந்து ஆதங்கத்தை சொல்ல வந்த பெண் தன் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்லிக் கொண்டு போகிற நேரம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் நிறைய நீண்ட நேரம் தொழுகிறவர்கள், நோன்பு பிடிக்கிறவர்கள், தஹஜ்ஜுத் தொழுகிறவர்கள், அல்லாஹ்வை புரியவில்லை. அங்கதான் பிரச்சனை. அல்லாஹ்வை புரியாவிட்டால் அல்லாஹ்விடம் எப்படி விரைவது? அவர்கள் என்ன புரிந்தார்கள்? எங்க உம்மாவை அல்லாஹ் அரவணைத்தான் என்று புரிந்தார். என் வாப்பாவோட அல்லாஹ் இரக்கம், அதனால் தான் அவர் ஷஹீதாக்கப்பட்டார். என்னோட அல்லாஹ் இரக்கம், அதனால் தான் எனக்கு அந்த அந்தஸ்தை அல்லாஹ் தர விரும்பினான். ஆல யாசிருன் ஃபில் ஜன்னா, யாசிருடைய குடும்பம் சுவர்க்கத்திலே ரொம்ப அற்புதமாக வாழப் போகிறார்கள். இந்த பூமியிலே அவர்கள் கொடுத்த விலைக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஜன்னாவை கொடுக்கிறான். இதுதான் புரிதல் சகோதரர்களே, இதுதான் புரிதல். நம்முடைய பேச்சில் அந்த புரிதல் தெளிவாக வெளியாகும். நாம் ரப்பை புரிந்திருக்கிறோமா அல்லது நாம் வேற ஒன்றை புரிந்திருக்கிறோமா என்பது தன்னுடைய வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் மற்றவரோட பேசுறோமோ அப்பவே நமக்கே புரிஞ்சிடும்.
என்ன நாம பேசுறோம்? கேட்கிறவர் ஒழுங்கா கேட்கிற நேரம் அவர் திருத்தி கொடுக்கணும். எக்கச்சக்கமான சகோதரர்கள் மார்க்கத்தோடு அவ்வளவு ஒட்டி நடந்தவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் சொல்கிறேன், அல்லாஹ்விடம் விரைந்து வருவது என்பது என்ன? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற துஆக்களை நாம் கேட்கிறோமா? அடுத்த பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோம், அர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுகிறோம், இந்த தொழுகையில் எப்படி நாம் அல்லாஹ்வோட பேசுறோமோ இன்னொரு துஆ இருக்குது. நாம் துஆ கேட்பது வேறு, ரப்பு சொல்லி தருகிற துஆ இருக்குது. சகோதரர்களுக்கு, அண்மையில் ஒரு சகோதரர், நான் ஒரு ஜும்மா முடிஞ்சு வெளியே வர்றேன், அவர் என்னை கெட்டி பிடித்து கொண்டார். பிடித்து விட்டு சொன்னார், ஒரு துஆ என் வாழ்க்கையை மாத்திச்சு. உங்க ஒரு பயானை நான் கேட்டேன், ஃபேஸ்புக்ல எதுல கேட்டிருக்கிறாரு, அதுல நீங்க ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா இந்த துஆவுக்கு விளக்கம் கொடுக்கிறீர்கள். வல்லாஹி அவர் என்னை இறுக கையை பிடித்து கொண்டு சொன்னார், ஜஸாக்கல்லாஹு கைர், என் வாழ்க்கை பிரிய போனது. நான் அதை கேட்டேன், நான் சொன்னதல்லப்பா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி தந்த துஆ. அந்த துஆவை ஓதுற விதத்தை நான் சொல்லுகிறேன். இதை அவர் கேட்டுவிட்டு சொன்னார், வல்லாஹி என் வாழ்க்கை அப்படியே மாறிச்சு, இன்றைக்கு நான் தூரத்தில் இருந்து உங்களை பார்க்க வந்தேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது என்னுடைய டேலண்ட் அல்ல. நீங்கள் நிஜமாக அல்லாஹ்வோடு பேசினால் ரப்பு சில துஆக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான், அவைகளை பாடமாக்கணும். ரப்பு சொல்லி தருங்க, இதை கேளுங்க. எப்படி ஆதம் நபி தப்ப பண்ணிட்டார், மரத்துக்கிட்ட நெருங்கிட்டார், எதுவுமே செய்ய முடியாம நிக்கிற நேரம் எப்படி துஆ செய்யணும், எப்படி தௌபா செய்யணும்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா முன்ன பின்ன யாரும் சொல்லித்தர இல்லையே. ரப்பு சொல்லி கொடுக்கிற பாடம். எப்படி சொல்லணும்? ரப்பனான்னு கேளுங்க. ஆமா ரப்பனா லலம்னான்னு சொல்லுங்க. எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டோம். லலம்னா என்ன வரணும் தெரியுமா? இதெல்லாம் ஒரு துஆவுடைய ஹிக்மத். அல்லாஹ் எப்படி துஆ கேட்க சொல்லணும், அதை திரும்ப திரும்ப நம்ம கேட்கணும். திருக்குர்ஆனில் ஆதம் நபி கேட்ட தௌபாவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படித்தான் நாம் தௌபா செய்யணும். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய நஃப்ஸுக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் யா அல்லாஹ், வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நஷ்டம் அடைஞ்சிரும். அங்க எங்கேயாவது இப்லீஸ் வந்தானா, ஷைத்தான் வந்தானா? ஆதம் நபி சொல்ற நேரம், யா அல்லாஹ் நல்லா தான் இருந்தேன், உனக்கு தெரியும் தானே, எல்லா கேள்விக்கும் பதில் தந்த, நீ தான் எனக்கு சொர்க்கத்தை தந்த, மலக்கு மாரெல்லாம் எனக்கு சாதா பண்ணாங்களே, நல்லா இருக்கிற நேரம் இந்த இப்லீஸ் தான் என்ன குழப்பினா. சும்மா இருக்கலையா அல்லாஹ், திரும்ப திரும்ப வந்து அந்த மரத்துக்கிட்ட போ சொன்னா, எல்லாம் அவன் தான் பண்ணா யா அல்லாஹ், அதுல வரவே இல்லையா அல்லாஹ், இவன் தான் என்னை வழித்தவர செய்தான். வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்தோம். இப்லீஸ் கதை இல்லை, ஓம் மூளை என்ன போச்சு, ஓம் புத்தி எங்க போச்சு? எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். வயில்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வதர்ஹம்னா, நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரின், நஷ்டம் அடைஞ்சிருவோம் யா அல்லாஹ், நஷ்டம் அடைஞ்ச பட்டியல் நாம் போயிருவோம் யா அல்லாஹ். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தர துஆ. நம்ம கேட்க வேண்டிய விதம் சூரத்துல் இறுதியில், அதாவது ஆமனர் ரசூல், நம்ம எல்லாம் நைட்டுக்கு தூங்குற நேரம் ஆமனர் ரசூல் ஓதுறோம். அதுல அல்லாஹ் ஒரு துஆவை சொல்லி தர்றான், மூமின்களுக்கு ஒரு பாடம் நடத்துறான். என்ன கேட்கணும் தெரியுமா? ரப்பனா லா துஆஹிஸ்னா இன் நஸீனா. அல்லாஹ்வோட பேசுறது எப்படி என்று தெரியாம இருக்கிறீங்களா? ஒவ்வொரு இரவிலும் தூங்க முன்னாடி உட்கார்ந்துக்கோங்க, ரப்பனா லா துஆஹிஸ்னா யா அல்லாஹ் இன் நஸீனா அவ் அக்தானா, யா அல்லாஹ் நாங்க மறந்துட்டோம்டா, ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்டா, எங்களை பிடிச்சிராதையா அல்லாஹ், எங்களை பிடிச்சிராதையா அல்லாஹ், மறந்துட்டோம் யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாம ஒரு தப்பு பண்ணோம். ரப்பனா லா துஆஹிஸ்னா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. அல்லாஹ் கேட்க சொல்றான். எங்க வீக் எங்களுக்கு தெரியும், பெருமானாருடைய உம்மத் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கடும் பயங்கரமான பிரச்சனை. நபிமார்களை எடுத்து பின்னாடி அப்படியே ஒரு பெரிய ஷீப் எடுத்து அப்படியே வலிப்பாங்க, ரத்தம் பீருட்டு ஓடும். அந்த நபிமார்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற நேரம் அவங்க சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் என் சமூகத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், ஃப இன்னஹும் லா யஅலமூன், அவங்க அறியலையா அல்லாஹ், அவங்க ஷீப்பு ரத்தம் ஓடுமாம். அந்த மக்களை பார்த்து சொல்லுவா, யா அல்லாஹ் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்க சமுதாயம் எனக்கு தெரியாம பண்றார்கள் யா அல்லாஹ். இந்த மாதிரியான சோதனை ஈமானுக்கு வைக்கப்பட்டுச்சு. ஈமான் என்று வந்த அந்த சோதனை வராம ஜன்னா வராது. ஈமான் பவருக்கு கடுமையான சோதனை வந்துச்சு. அல்லாஹ் எங்களுக்கு ராத்திரி கேட்க சொல்றேன், ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. யா அல்லாஹ் இதுக்கு முன்னாடி மக்கள் மீது நீ சுமத்தின அந்த சுமையை
எங்க மேல சுமத்திராதையா அல்லாஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத் லனா பி. யா அல்லாஹ், எங்களுக்கு எதை சுமக்க முடியாதோ அந்த மாதிரி சுமை எங்களிடம் சுமத்தி விடாதையா அல்லாஹ். ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத் லனா பி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா. யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ், எங்க பிழைகளை மன்னித்து விடியா அல்லாஹ், அருள் புரிந்து விடியா அல்லாஹ். வர்ஹம்னா அந்த மௌலானா, நீதான் மௌலான், நீதான் அதிபதி யா அல்லாஹ். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு யா அல்லாஹ் எதிராக எங்களுக்கு உதவி செய்து விடியா அல்லாஹ். ஒவ்வொரு நைட்டிலையும் எதிரிகள்கிட்ட இந்த உதவி ஏன் கேட்கிறோம்? பலஸ்தீனத்தில் நடக்கிற நைட் மட்டுமா? இல்லை, இஸ்லாம் ஈமான் என்று வர்ற நேரம் எப்பையும் பிரச்சனை வரலாம். இப்லீஸ் தூண்டுவான், பிரச்சனைகளை உருவாக்குவான், மூமின்களிடம் அந்த ஃபித்னாக்களை உருவாக்குவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் ஒரு மூமின் குர்ஆனை படிக்கிற நேரம், அதிலே கடந்து செல்கிற நேரம், அந்த துஆக்களை எல்லாம் நாம் பாடமாக்கி விட்டு அல்லாஹ்வோடு பேசுகிற நேரம், ரப்பே நீ சொல்லி தந்த பாடம் யா அல்லாஹ், அதைத்தான் நான் கேட்கிறேன் யா அல்லாஹ், உன்னிடம் முன்வைக்கிறேன். எத்தனை இளைஞர்கள் யுவதிகள் திருமணம் முடித்துவிட்டு வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லாமல் பிரிந்து போகிறார்கள். கேளுங்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹ்விடம் எப்படி கேட்க சொல்ற? ரப்பனா. ஒவ்வொரு துஆவையும் பேச போனால் நீண்ட தலைப்பு. ஒவ்வொரு துஆவிலும் அல்லாஹ் நுணுக்கங்களை வைத்திருக்க. ரப்பனா ஆத்தினான்னு வரல, ஹப்லனா. ரப்பனா ஹப்லனா ஆத்தினான்னா தந்து விடு யா அல்லாஹ், ஹப்லனா கிஃப்டா தா யா அல்லாஹ்னு அர்த்தம். ஹிபா, யா அல்லாஹ் எனக்கு கிஃப்ட் வேணும் யா அல்லாஹ். எது கிஃப்டா வேணும்? ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா, என்னுடைய மனைவி மக்களிடம் எனக்கு ஒரு கண் குளிர்ச்சியை உண்டாக்குறியா அல்லாஹ். அவர்களை பார்க்கிற நேரம் அவரிடம் ஒரு பெரும் அமைதி எனக்கு தந்துறியா அல்லாஹ், ஒரு விருப்பத்தை தந்து விடியா அல்லாஹ். நிறைய பேருக்கு விருப்பம் வருவது இல்லையா? நிறைய பேருக்கு மனைவி மக்களை பார்க்கிற நேரம் விருப்பம் வரலையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், விருப்பத்தை தந்துறியா அல்லாஹ், எனக்கு வீட்டுக்குள்ள அந்த முத்தகீன்களுக்கு தலைவனாக்கி விடியா அல்லாஹ். நான் வீட்டுக்குள்ள போற நேரம் அந்த முத்தகீன்களுக்கு என்னை தலைவனாக்கி விடியா அல்லாஹ். சில மாப்பிளமார்கள் பொண்டாட்டி சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்க. வீட்டுல தலைவர் மாப்பிள, அந்த தலைமை அல்லாஹ்விடம் கேளுங்க, அல்லாஹ் தருவான். அடிச்சு உதைச்சு மிதிச்சு தலைமை எடுக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ் என்னைக்காவது பெரம்பெடுத்துட்டு பைப்புக்கு அடிச்சாங்களா? அல்லது எல்லாம் குடிபோதல் உள்ளவங்களுக்கு அடிச்சு மிதிச்சாங்களா? அப்படி வளர்க்கவே இல்லை. அதனால் இந்த துஆக்கள் வாழ்க்கையில் இடம்பெறும், வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை தரும். அல்லாஹ்விடம் பேசுறோம் என்ற உணர்வோடு யா அல்லாஹ், உன்னை தவிர வேற யாரும் இல்லை. அதனால் திரும்ப திரும்ப ஒரு அடியான் நன்றாக புரிந்து கொள்ளணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கடா, முக்கியமான ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க ஈமான்ல. அதாவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கடா, எங்களால் எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு குர்ஆன் எங்க முடியுது தெரியுமா? சூரத்துல் நாஸ்ல. அந்த நாஸ்ல எப்படி முடியுது தெரியுமா? குல் அஊது பிரப்பின் நாஸ். நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். குர்ஆன்ல எல்லா இடத்துலையும் குல்ன்னு வரல. ஏன் குல்லண்டா சொல்வீராக, நபியை போய் சொல்லுங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. அல்லாஹ் நபிக்கு இறக்குறான், எல்லாத்துலையும் குல்லன்னு வரணுமே. குல் என்ன எல்லாம் நபி சொல்லணுமே, முழு குர்ஆனையும் சொல்லணும். ஏன் குல்லண்டு வரல? இந்த இடத்துல ஏன் குல்லண்டு வருது? குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த பிரார்த்தனை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அவர் அல்லாமாவா இருக்கட்டும், முஃப்தியா இருக்கட்டும், முழு குர்ஆனையும் கரைச்சு குடிக்கலாம். ரப்பிடம் பாதுகாப்பு தேடாம ஒரு அடியானுக்கு வாழவே முடியாது. ரப்பிடம் நெருங்காமல் வாழ முடியாது. எது? அல்லாஹ் சொல்லுகிறான், நபி அவர் சொல்லுகிறார், குல் சொல்லுங்கள், அஊது பிரப்பின் நாஸ், நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மனிதர்களுடைய இறைச்சகனிடமிருந்து. இது யார் தேடுறது? ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் செய்யறத சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அஊது வண்டா நாங்க, நஊது வண்டா நாங்கள், அஊது வண்டா நான். ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுறாங்களாம். ஏண்டா எதுக்கு பாதுகாப்பு தேடுறோம்? எனக்கு பாதுகாப்பு வேணும். ரெண்டு பேர் பாதுகாப்பு வாங்கலேப்பா, போய் அதை அடிச்சிருவாங்க அப்படின்னா பாதுகாப்பு தேடணும். ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுறாங்களாம். எப்படி சொல்றாங்க? நபியே நீங்க போய் சொல்லுங்க, நீங்க பாதுகாப்பு தேடுறீங்க இல்லையா, அது சொல்லுங்க. இப்ப யாரு பாதுகாப்பு தேடுறது? ரசூலுல்லாஹ். எதுக்கு தேடுறாங்க? அஊது பிரப்பின் நாஸ், அதாவது ரப்புடைய மனிதர்களுடைய ரப்பிடம் பாதுகாப்பு தேடுறார். மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய இறைச்சகனிடம் பாதுகாப்பு தேடுறார். இலாஹின் நாஸ், இலாஹிடம் பாதுகாப்பு தேடுறார். வணக்கத்துக்கு தகுதியானிடம் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடுறார். அதை அல்லாஹ் சொல்றான்.
இலாஹின்னாஸ். எதுக்கு இவ்வளவு வர்ணனை? அந்த பவரை சொல்ல. ரப்பு என்பது தனி, மலிக் என்பது தனி, இலாஹ் என்பது தனி. அது தனியான ஒரு பாடம். இது எல்லாம் சொல்லிவிட்டு அவர் எதுக்கு பாதுகாப்பு தர்றார்? குர்ஆனுடைய கடைசி சூரா, மின் ஷர்ரில் வஸ்வாஸ், கெட்ட வஸ்வாஸிடமிருந்து பாதுகாப்பை தேடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை தேடாவிட்டால் ஷைத்தான் நம்மளை நெருங்குவான். நீங்க என்ன படிச்சாலும் எவ்வளவு இருந்தாலும் அவன் உள்ளுக்குள்ள உங்களுக்கு வஸ்வாசம் உண்டாக்குவான். நம்பி, யா ரப்பே நீ பாதுகாப்பு தராவிட்டால் நான் அழிந்து விடுவேன் யா அல்லாஹ், அந்த ஷைத்தான் என்னை குழப்பி விடுவான். மின் ஷர்ரில் வஸ்வாஸ், இந்த கெட்ட வஸ்வாஸ்ல இருந்து பாதுகாப்பு தாயால். அல் ஹன்னாஸ், அவன் ஹன்னாஸ், அல்லஸி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அந்த ஹன்னாஸ் மக்களுடைய கல்புகளில் என்ன பண்ணுவான்? வஸ்வாஸ் உண்டாக்குவான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஜின்கள்லையும் இருக்கிறாங்க ஹன்னாசுகள், மனிதர்கள் இருக்கிறாங்க. உட்கார்ந்து பேசிட்டு போவான், கல்பையே ஒரு மாதிரி ஆக்கிடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வோடு நெருங்குவது என்பது அல்லாஹ்வோடு பேசுவது. எனக்கு இன்றைக்கு வேற எந்த பாதுகாப்பும் இல்லை. ரப்பே, இப்லீஸ் வெளியிறங்கி போற நேரம் என் கல்பை மாத்துவான். நிறைய வஸ்வாச போடும், வஸ் வசா, அவன் வந்து திருத்தி போட்டுட்டே இருப்பான். நல்லது என்று சொல்லி போடுவான். எங்கப்பா இந்த பாரு, அல்லாஹ் இதெல்லாம் படைச்சான் தெரியுமா? ஆமா ஆமா, இல்லாட்டி படைக்கு ஒருத்தன் படைப்பான் இருக்கணுமே. இப்படியே உங்களிடம் வருவான் ஷைத்தான். வந்து விட்டு லாஸ்ட்டை கேட்பான், அப்ப அல்லாஹ்வை யாரு படைச்சது? அல்லாஹ்வை யாரு படைச்சது? இப்படி இப்லீஸ் நல்ல தோற்றத்திலும் வருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் PhD முடிச்சு வச்சிருக்கிறான். நலவு தான்ப்பா, எல்லாம் ஹலால் தான், இப்படி போங்க, இது ஹலால் பிசினஸ் தான், அப்படியே காட்டிட்டு போய் அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணுவான். இதுக்கு மேல நீ செய்யாவிட்டால் உன் சொத்தெல்லாம் போயிடும், இப்ப ஹராத்துல கையை வை, அப்படி கூட்டி போவான். அதனால தான் ஒவ்வொரு தினமும் குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுகிறோம். வீட்டுக்கு போய் படிங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக். இந்த ஒவ்வொன்றிலையும் நீங்க தர்ஜுமாவை படிங்க. குல் சொல்வீராக, அஊது என்பது நபி, அந்த அவுது என்பது நபி. நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் வஸ்வாஸ்ல இருந்து பாதுகாப்பு தேடினா. நாங்க எவ்வளவு தேடணும் சகோதரர்களே, எவ்வளவு தேடணும்? தூங்குற நேரம் குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதினமா, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதினமா, ரப்பு எப்படி பாதுகாப்பு தருவான்? நாம் ரப்பிடம் இருந்து தூரமாகிறோமே, நெருங்குறோம் இல்லை, தூரமாகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குல் அஊது பிரப்பின் நாஸ் அர்த்தத்தோட படிங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் அதையும் அர்த்தத்தோட படிங்க. அது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள மிக பிரம்மாண்டமான 2 பிரச்சனையும் ரப்பிடம் பாதுகாப்பு தேடணும். ஏன் தெரியுமா? நாங்க எங்களை பாதுகாக்க முடியும்னு நினைச்சுங்கண்டா தோத்தவர்கள் எக்கச்சக்கம், எக்கச்சக்கம். நீங்க நினைப்பீங்க எங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தராமல் ஒரு அடியான் விபச்சாரத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியவே முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பு தராமல் ஒரு மனிதன் ஹசத் பொறாமையிலிருந்து பாதுகாப்பு பெறவே முடியாது. 4 பேர் பொறாமப்படுவான், உங்க சொத்தை பார்ப்பான், செல்வத்தை பார்ப்பான். குல் அஊது பிரப்பில் ஃபலக், நபியை சொல்லுங்கள், ஃபலக்குடைய ரப்பிடம் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரிடம்? இந்த ஃபலக்குடைய ரப்பு, கோள்களுடைய ரப்பு, அந்த அண்ட சராசரத்தை படைத்த ரப்பிடம் பாதுகாப்பு தேடுவதாக சொல்லுங்கள். எப்படி? குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைச்சதுல கெட்டது இருக்குது, நிறைய கெட்டதுகள் இருக்குது. அந்த கெட்டதுகள் ஒவ்வொரு விதமான கெட்டது. அல்லாஹ் தான் படைச்சான், நல்லதை அல்லாஹ் தான் படைச்சான், கெட்டதை அல்லாஹ் படைச்சான். அந்த கெட்டதில் இருந்து அவனிடம் பாதுகாப்பு தேடாட்டி எங்களுக்கு நம்மளை பாதுகாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப், இருள் பட பட பட, இரவு மெல்ல மெல்ல அடர்த்தி அடைகிற நேரம், இருட்டு கூடிட்டே போகிற நேரம் ஏற்படுகிற தீங்குகள் இருக்கு பாருங்க. அந்த தீங்குகள் எங்களை தெரியாமல் வந்து அடைகிற நேரம் ரப்பு எங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கேட்க சொல்கிறது. மின் ஷர்ரி, அதாவது மின் ஷர்ரி ஹாசிதின் இஸா ஹஸத், பொறாமைக்காரன் தூரத்திலிருந்து பொறாமைப்படுவான். ரப்பே எங்களை பாதுகாப்பு தந்துவிடியா அல்லாஹ். இந்த உணர்வோட ஒவ்வொன்றையும் பாதுகாப்பு தேடுற இடத்துல பாதுகாப்பு தேடணும். ஏன் தெரியும்? இது அல்லாஹ்வோட நாம விரைந்து வருவது என்பது. இதை எதுவுமே செய்யாவிட்டால் எல்லாம் எங்களுக்கு ஓகே என்று நினைச்சு தூங்கினா நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு பெறாமல் இருந்தா அடுத்த நாள் காலையில் விபச்சாரத்துக்கு நாம் போவோம். அல்லாஹ் கேட்பான், பாதுகாப்பு கொண்டு சொல்லி தந்து உங்களுக்குன்னு ஒரு நபி அனுப்பி அவ்வளவு தூய்மையான ஒரு மனிதனாண்டு அவர் ஒவ்வொரு இரவும் பாதுகாப்பு தேடிருந்தா நீ தேடினியான்னு கேட்பான். ஏன் ஃபித்னா தெரியுமா? நீ தேடினியா? அவன் பொறாமப்படுறான்னா அந்த பொறாம உனக்கு ஒன்றும் நடக்காது.
அவர் பாதுகாப்பு தேடினார் ஒவ்வொரு இரவிலும். நீங்க தேடினீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இவை அத்தனையும் மார்க்கம் ரப்போட தொடர்பை வைத்துக் கொள்ள நமக்கு சொல்லுது. தொடர்பு அறுபட்டால் எங்க கல்வி வெறுமையாகிரும். கொஞ்சம் கொஞ்சமா அதை நாம் உணர்வோம். மாதிரி அல்லாஹ்வோட பேசுறோம் இல்லை, கொஞ்சம் தூரமாக்கிட்டோம். மறுபடி அதை புதுப்பிப்பதற்காக வேண்டி திருக்குர்ஆனுக்குள் நாம் நுழைய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ்களை திரும்ப படிக்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் எப்படி நுழைந்தார்கள், எப்படி இந்த தீனுக்குள் திரும்ப வந்தார்கள் என்பதை பார்க்கணும். அதனால் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தீன் பூர்த்தியாக்கி விட்டது. இதை படிச்சு முடிக்க இயலாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏனென்றா எல்லாத்தையும் படிச்சு முடிஞ்சாலும் மறந்துரும். ஞாபகப்படுத்தணும். ஞாபகப்படுத்துங்கள். இந்த சபையில் நானும் நீங்கள் உட்கார்ந்து பேசுகிறோம். இந்த இடத்தில் பலதை ஞாபகப்படுத்துறேன். எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த ஞாபகங்கள் ஒவ்வொன்றும் நாம் வீட்டுக்கு போய் பகிர்ந்து நம்முடைய அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை நாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயங்களை ஆழமாக மனசில் புரிய வைத்து பதிய வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவத்தோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மிக அற்புதமான பாடங்கள் பலதை வைத்திருக்கிறான். நன்றாக குர்ஆனை நீங்கள் படித்து பார்க்கிற நேரம் குர்ஆனுக்குள் சில பாடங்கள் இருக்குது. இன்றைக்கு நாம வாட்ஸ்அப்ல அல்லது ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல பார்க்கிற மாதிரி சின்ன சின்ன கட் ஒரு பயான்ல ஒரு சின்ன கட்டை தான் கொண்டு வந்து போடுவார்கள். திருக்குர்ஆன் இப்ராஹிம் நபி என்றா அவர் பேரு, ஊரு பேரு, உம்மா வாப்பா எதுவுமே வராது. சின்ன ஒரு கட். வாப்பாவோட பேசினாரா, அந்த ஒரு சின்ன கட்டை கலட்டி போடுவான். வாப்பாவோட பேசின கட்டு. இப்ராஹிம் நபி அவர் பிரச்சாரம் செய்த ஒரு விஷயம், மன்னரோட பேசின மாதிரி ஒரு சின்ன கட்டுகள் குர்ஆனுக்குள் இருக்கும். அவைகள் என்ன அல்லாஹ் சொல்ல தருகிறான்டா, அல்லாஹ்வோட நெருங்கிய அடியார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி நடப்பார்கள். ஜெயிலுக்கு போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போய் ஜெயில நிற்கிறார். அவர் என்ன வருத்தப்படும், நான் செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலுக்கு வந்துட்டு, யா அல்லாஹ் ஏன் யா அல்லாஹ் அப்படி கேட்கல. 2 பேர் வர்றாங்க, கனவு கேட்கிறாங்க. இவருக்கு கனவுக்கு விளக்கம் தெரியும். நல்ல சந்தர்ப்பம், கொஞ்சம் இருங்க, விளக்கத்தை சொல்ல முன்னாடி இன்னொரு விளக்கம் சொல்றேன். தெரியுமா, எங்க வாப்பா யாக்கூப் நபி, அவங்க வாப்பா யாரு, இஸ்ஹாக் நபி, அவங்க வாப்பா யாரு, இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபியுடைய கொள்கை எடுத்து சொல்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, லா இலாஹ இல்லல்லாஹ். ஜெயிலுக்குள்ள இருந்து சொல்லுகிற நேரம் பக்கத்தில் யாரும் வீடியோ பண்ணல, பக்கத்தில் யாரும் கேட்கல. உலகத்தில் எக்கச்சக்கமான பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, எக்கச்சக்கமான மீட்டிங் நடக்குது, ஜனாதிபதிமார்கள் பேசுகிறார்கள், பிரதமர்கள் பேசுகிறார்கள், புதிய ஆய்வுகள் வருகிறது. அது எதுவும் குர்ஆனுக்குள் வரவில்லை. யூசுப் நபி ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து தண்ட வாப்பா எந்த கொள்கை இருந்தாரோ, உங்களுக்கு கனவுட விளக்கத்தை சொல்ல முன்னாடி இந்த கொள்கையை கொஞ்சம் கேட்கிறீங்களான்னு சொன்னது அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. இதை யாருக்கும் அளிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிடித்து போனதை ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். இவ்வளவு விஷயங்கள் நடந்து, கல்முனையில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்து, அது எதுவும் குர்ஆனில் வரவில்லை, மீடியாவில் வராது, எதுவும் ஹைலைட் ஆக்கப்படல. ஒரு வாப்பா கதவை திறந்து வீட்டை விட்டு ஒரு மகனை வெளியே போன்னு சொன்னா, அது என்ன நாளைக்கு மீடியால நியூஸ்ல ஏதாவது ஒரு பெரிய ஹெட்லைனா வருமா? வாப்பா கெட் அவுட் என்றாரு, கதவை திறந்தாரு, வெளியே போ சொன்னாரு. அது என்னைக்கு ஹெட்லைன்ல வராதல்ல. அவருடைய நல்லடியார்களே, கல்முனையில் ஒரு வாப்பா வீட்டை விட்டு விரட்டினா அது நாளைக்கு பத்திரிகையில பெரிய கொட்டெழுத்துல வருமா? ஆனால் வாப்பா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னது பிரான்ஸும் மோதுது, ஜெர்மனும் மோதுறாங்க, அமெரிக்காவும் மோதுறாங்க, எல்லாரும் 1400 வருடங்களா ஓதுறோம். இப்ராஹிம் நபி வாப்பாக்கு சொன்னது, யாபத்தி என் அருமை தந்தையே, அருமை தந்தைன்னு கூப்பிடுறாரு. இதை வணங்காதீங்க வாப்பா, இந்த ஷைத்தானை வணங்காதீங்க. லிமத்தாபுது ஷைத்தான், இந்த ஷைத்தானை ஏன் வணங்குறீங்க? மாலா யஸ்மா வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா, எதையும் கேட்காது, எதையும் பார்க்காது, எதுவும் செய்யாது. அவர் கொடுத்த பதிலையும் அல்லாஹ் சேர்க்கிறான். என்ன, அர்ஜுமன்னுக்கு வகுச்சுர்னி மலியா, கல்லால இருந்து கொள்வேன், ஓடி இங்க இருந்து. அந்த அத்தனையும் பிடிச்சி ஒரு கட்டா போட்டு அல்லாஹ் அதை வச்சு ஓதுங்கன்ட்டா. நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா, லட்சக்கணக்கான மக்களுக்கு மைக்க பிடிச்சி பேசினதை எங்கேயாவது குர்ஆன்ல காட்டுங்க பார்ப்போம். பெரிய பயான் நிகழ்ச்சி, ஒரு நபி எனக்கு காட்டுங்க, ஒரு நபி இவ்வளவு பேசினார், இவ்வளவு பயான் செய்தார். ஒரு தனி மனிதனோட பேசினது அல்லாஹ்க்கு அவ்வளவு விருப்பம். இதான் தஅவா சகோதரர்களே. அல்லாஹ்வின் பக்கம் விரைவது என்பது, பஸ்ல போற நேரம் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தா, சந்தையில் ஒரு ஆள் வந்தால், உங்க வியாபாரத்துக்கு ஒரு ஆள் வந்தா, நீங்க லட்சக்கணக்கானவரோட பேசுறதை பத்தி குர்ஆன் பேசல. நாங்க நினைக்கிறோம் இதுதான் பெருசு. ரப்புல் ஆலமீன்
மூசா நபி விஷயத்தில் எப்படி பேசுறான்? இப்ராஹிம் நபியிட எங்க? யூசுப் நபி ஜெயில 2 பேருக்கு, இப்ராஹிம் நபி வாப்பாவோட இப்படி ஒரு சம்பாஷணை எடுத்து போறான். ஏன் பப்ளிக் மீட்டிங்கை பத்தி அல்லாஹ் பேசல? எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை பத்தி பேசினீர்களா? யாரையாவது இன்றைக்கு சந்திச்சு சொன்னீங்களா? ஒரு நோயாளியை பார்க்க போய் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சுகமாக்குவான், இது அத்தனையும் அல்லாஹ் தானே உங்களுக்கு தந்தான், சுக்குரு செய்யுங்க, இன்றைக்கு ஒரு நலவு நடக்க போதுன்னு பேசினீங்களா? வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அல்லாஹ் 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 நான் பேசினால் இதுதான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது. அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுவதல்ல, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது என்று அத்தனையும் அல்லாஹ். இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த நலவு, அல்லாஹ் எங்களுக்கு செய்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதான் இன்றைக்கு நான் ஜும்மாவில் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை கத்தியால் குத்துற நேரம் அவர் வாயிலிருந்து வெளியே வந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு எவ்வளவோ இடம் இருக்குது. அவர் சொன்ன வார்த்தை ஒரு முஸ்லிமுடைய கையால் கொலை செய்யப்படாமல் ஒரு காஃபிருடைய கையால் என்னை கொலை செய்யப்பட வைத்து ரப்புக்கே எல்லா புகழும் என்றார். அல்லாஹ்வை புகழ்வதற்கு இடம் தேடினார்கள். நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். கத்தியால் குத்தின பிறகு அல்லாஹ்வுக்கு திட்டவில்லை, ரப்பே உனக்கு எல்லா புகழும். ஒரு காஃபிர் என்னை குத்தினான், அல்ஹம்துலில்லாஹ், நான் பயந்து போயிருந்தேன், ஒரு முஸ்லிம் என்னை குத்திரக்கூடாது யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர் குத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தார். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை புரிந்து கொண்டு அவனை நெருங்குவது என்பது இந்த ஒவ்வொரு கட்டுகளையும் நாம் பார்க்கணும் சகோதரர்களே. ஒவ்வொன்றையும் பார்த்து திருக்குர்ஆனை சரியான முறையில் புரிந்து வருகிற நேரம் நமக்குள் வரும் சின்ன ஒரு மனிதனோடு இன்றைக்கு நாம் பேசுவது அல்லாஹ் பார்த்து சிரிக்கிறான். அல்லாஹ் கௌரவப்படுத்த உங்களுக்கு தெரிந்தது, பல தடவை சொன்னது, இவைகளை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்குள் நடந்த ஒரு சம்பவம் ரப்பை சிரிக்க வைத்து விட்டது. ரப்பை சிரிக்க வைக்கிறது. அல்லாஹ் சிரிக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவ்வளோ இரக்கமாக இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், அது அஹ்ஸாபுடைய காலம். அல்லாஹ் ரப்புல் அது அந்த காலத்தை பொறுத்தளவில் கடும் பஞ்சமான ஒரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்தாளி வந்தார். பள்ளியில் யாரிடம் எதுவுமே இல்லை. வீட்டுக்கு கூட்டி போனது உங்களுக்கு தெரியும். அபூ தல்ஹாவுடைய மனைவி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொன்னாங்க? அந்த ஒத்துமையை பாருங்க. குடும்பத்துக்குள்ள பணம் இல்லை என்றால் அவங்க குடும்பம் கடுமையாக செதறும், கடும் பிரச்சனை வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் அவர்கள் ஒத்துமையா நின்றாங்க. மாப்பிள்ளை வந்து சொல்ற நேரம், கொஞ்சம் இருங்க, டம்புரியாணி போட்டது இருக்குது, விருந்தாளிக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிடுன்னு சொல்லல, என்ன கொண்டாந்து வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கல. அவர் கொண்டு வர்ற நேரம் 2 பிள்ளைகளுக்கு மட்டும் சாப்பாடு இருக்குது, வீட்டுக்கு ஒரு விருந்தாளியும் கூட்டிட்டு வர்றாரு. அந்த அம்மா கேட்கல, எவ்வளோ நாள் நாங்க பசிகளை நிற்கிறோம், தேவையில்லாத ஒரு முசீபத்தை கொண்டு வரீங்கன்னு கேட்கல. அவங்க வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வோட விருந்தாளியை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த அம்மா சொல்றாங்க, அப்ப பிள்ளைகளை தூங்க வச்சிருவோம், பிள்ளைகளை தூங்க வச்சிருவோம், தூங்க வச்சு விட்டு நாங்க 2 பேரும் பசியில் இருந்துருவோம், சாப்பாடை வைப்போம், அவர் சாப்பிடட்டும். அந்த அம்மா செய்யற வேலையை பாருங்க. சாப்பாடு வைக்கப்படுகிறது. ஒரு சில ரிவாயத்தில் அவர் வைக்கப்பட்ட சாப்பாடில் அபூ தல்ஹா அமருகிறார். விளக்கை இந்த அம்மா அணைக்கிறார்கள். முழுக்க இருட்டாகிவிட்டது. பிளான் பண்ணி செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? இருளாகிவிட்டால் யாருக்கும் யாரையும் தெரியாது. அபூ தல்ஹா அவர்கள் சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணுகிறார். ஏண்டா வீட்டுக்குள் எதுவும் இல்லை என்று விருந்தாளி புரிந்தால் அவர் சாப்பிட மறுத்து விடுவார். விருந்தாளிகளுக்கு வயிறார சாப்பிட விட்டார்கள். இந்த கண் இருந்தாலும் வெளிச்சம் இருந்தால்தான் கண்ணு தெரியும், இல்லைன்னா கண்ணு தெரியாது. இதே மாதிரி முழு பேருக்கும் கண் இருந்தாலும் யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போகிற நேரம் என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்ததை பார்த்து ரப்பு சிரித்தான் என்றார்கள். அவர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தானா? அன்பு சகோதரர்களே, இது ரப்பை நெருங்குவது. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் யாருக்கும் தெரியாம ஒரு ஏழையுடைய கண்ணை துடைத்து விடுங்கள். யாருக்காவது உணவு கொடுங்கள். கஷ்டப்படுறவங்களை போய் கேளுங்க, அல்லாஹ்விடம் கேளுங்க, ரப்பே நீ என்னிடம் ரிஸ்கை தாயா அல்லாஹ், ரிஸ்கை தந்து விட்டு இன்ஷா அல்லாஹ் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் யா அல்லாஹ், ஏழை எளியவர்களை நான் பார்ப்பேன் சொல்லுங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ்வுடைய. அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள் ரசூலுல்லாஹ்விடம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு பத்ரை நசீபாக்கவில்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு பத்ரிலே கலந்து கொள்ற பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் இதுக்கு பிறகு என்ன யுத்தம் வரும் எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு யுத்தம் வந்தால் இந்த அனஸ் பின் நதர் யார் என்பதை அல்லாஹ்வுக்கு காண்பிப்பேன் என்றார். அல்லாஹ் பார்ப்பான் என்றார். யா ரசூலல்லாஹ், அந்த கட்டம் வந்தால் அல்லாஹ்வோட எவ்வளவு இரக்கம் என்பதை அவர் காண்பிப்பதற்கு சொல்கிறார். எனக்கு பதிலே அந்த பாக்கியம் இல்லை.
உஹதிலே அந்த நாள் சம்பவம் நடக்குது. உஹது மலை மேலே ஏறுற நேரம் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் மிக வீரமான இளைஞர். உங்களுக்கு தெரியும் என்று ஹுத்பாவில் சொன்ன அந்த சஹாபி, அவர் மேலே இருந்து கீழே இறங்குகிறார். அனஸ் எங்கே என்று கேட்கிறார். அவர் சொன்னார், நான் மேலே போகிறேன் என்றார். சுவர்க்கத்துடைய வாடையை நான் நுகருகிறேன் என்றார். ஜன்னாவுடைய வாசம் எனக்கு வருகிறது என்றார். மேலே மேலே போனா முடிஞ்சு போச்சு. முழுக்க குஃபார்கள் வட்டம் போட்டு அடிச்சு நொறுக்கிடுவார்கள். ஸஅத் பின் முஆத் சொல்கிறார், அனஸ் பின் நதர் செய்தது எனக்கு செய்ய முடியாமல் இருந்தது. அவ்வளவு பெரிய சஹாபி, அவருக்கு அப்பொழுது இயலாது. இவர் மேலே ஏறுகிறார். இது ஹதீஸ் கலையில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். ஏனென்றால் அவர் முகம் தெரியாமலே ஆக்கிவிட்டார்கள். அவர் மௌத்தாகிவிட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அவருடைய விரலை தங்கச்சி அடையாளம் காணுகிறார்கள். இதிலே தான் இவர் தான் அனஸ் பின் நதுர் என்ற அடையாளம் காணுகிற அளவுக்கு முகத்தை கிழித்து விட்டார்கள். ஒரு நாள் அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். யா ரசூலல்லாஹ், பத்ரிலே எனக்கு கிடைக்கவில்லை, இன்னொரு யுத்தம் வந்தால் அனஸ் பின் நதுர் யார் என்பதை அல்லாஹ்வுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூலாக்கியிருந்தான். அதனால் தீனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு கொடுங்க. யா அல்லாஹ், நிச்சயமா நீ எனக்கு தா, நான் கொடுப்பேன். யா அல்லாஹ், ஏழை எளியவர்களை கவனிப்பேன். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தால் போய் தேடி கொடுங்க. ரப்பு உங்க விஷயத்தில் எப்படி நடக்கிறான், எப்படி பார்க்கிறான் நீங்க பார்க்கலாம். நான் சொன்னேன் உங்களுக்கு, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடைசி மரண தருவாயில் ரசூலுல்லாஹ் இருக்க பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஸஅதே, அல்லாஹ்வுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டீங்க. அல்லாஹ் உங்க விஷயத்தில் இப்பொழுது வாக்குறுதியை நிறைவேற்றுவான் ஸஅதே. அதோட தான் மூத்தா போகிறார். நிச்சயமா ஜன்னாவை உங்களுக்கு அல்லாஹ் கௌரவமாக தருவான். அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுவான். ரப்புக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றி விட்டு ரப்புடைய வாக்குகளை பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலம் எங்களுக்கு ஒரு மிக குறுகிய ஒரு காலம் இருக்கிறது. தப்புகளும் தவறுகளும் நிறைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த மாதிரியான ஜமான்கள் வரும் என்றார்கள். யஅதி அலன்னாஸ் ஜமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும் என்றார்கள். அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனி கல் காபில் அல் ஜம்ர் என்றார்கள். ஒரு காலம் வரும், ஒரு தணல் கட்டியை கையில் வைத்துக் கொண்டிருந்தால் எப்படி கஷ்டமோ அந்த மாதிரி ஒரு காலம். காலையில் மூமினாக இருப்பார், மாலையில் காஃபிராகி விடுவார். வயும்சி மூமினன், மாலையில் மூமினாக நிற்பார், காலையில் காஃபிராகி விடுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் என்றா, எல்லா புறத்திலையும் விபச்சாரம் இருக்கு, எல்லா புறத்திலையும் பாவங்கள் இருக்கு. அந்த நேரத்தில் தணல் கட்டியை கையில் வைத்து கொண்டால் எப்படி ஒருவனால் நிற்க முடியாதோ, அந்த சூடு எப்படி கஷ்டமா நிற்குமோ, மார்க்கத்தின் சபராக இருப்பது அவ்வளவு கஷ்டம். மார்க்கத்தை விட்டு ஓட வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு பயங்கரமான ஃபித்னாக்கள் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஜமானா இது என்ன எங்களுக்கு தெரியாது. எல்லா புறத்திலும் விபச்சாரம் பல்கி பெருகி போகிறது. அல்லாஹ்வுடைய போதைப் பொருட்கள் ஆங்காங்கே வருகிறது. எந்த முஸ்லிம் ஊர்கள் பாதுகாக்கப்பட்டதோ கண்ணு முன்னாடி முஸ்லிம் ஊர்கள் பள்ளிவாசல் பக்கத்திலே கேஜி ஐஸ் அது இது என்று விற்கிறார்கள். அவைகளை எதிர்க்கிற அளவுக்கு கூட தைரியம் இல்லாத அளவுக்கு முஸ்லிம் தலைவர்கள் அதாவது கூணி போகிறார்கள். ஏனென்றா இதில் கை வைத்தால் என் குடும்பம் என்னாகும் அப்பா, தேவையில்லாம இதை போய் பேசினா என் பிள்ளைகள் ரோட்ல நின்றா இவங்களா வருவார்கள் என்று பேசுகிற அளவுக்கு முஸ்லிம்கள் மாறிவிட்டார். முஸ்லிம்கள் யார் சகோதரர்களே, ரப்பு எங்க குடும்பத்தை பார்ப்பான் என்று சொன்ன கூட்டம், ரப்பு எங்களுக்கு பொறுப்பு என்று சொன்ன கூட்டம் இன்றைக்கு அறிவுபூர்வமாக பேசுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு தீமையை தடுக்கணும், தீமை பிழை என்றால் தீமை இது என்று சொன்னால் ரப்புக்கு அவ்வளவு விருப்பமான செயல். இந்த மாதிரி செயல்களை எல்லாம் கவனமாக பார்த்து அவசரமாக நாம் மரணிக்க போகிறோம் என்ற உணர்வு நமக்குள் அடிக்கடி வரும். அந்த உணர்வுக்கு உயிரூட்டும் விதமாக, ரப்பே என்னை பொருந்து கொள்கிறாயா, இந்த இரவில் நான் செய்தது சரிதானா, ரப்பே நான் பாவம் செய்து விட்டு என்னை மன்னித்து விடு என்று ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய, அதிகமாக அல்லாஹ்வோடு பேசுவதற்கு நேரம் ஒதுக்க கூடிய அடியார்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் மிக முக்கியம். தொழுகையில் உயிரோட்டம் இல்லை என்றால் கவனமாக போய் தொழுகை சம்பந்தமான பாடத்தை நீங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா அது அல்லாஹ்வோட பேசுகிற ஃபீலிங்கே வரவில்லை என்றா நீங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவை ஒழுங்கா புரியல் என்ற அர்த்தம். வாழ்க்கையில் சூரத்துல் ஃபாத்தியா என்பது தனியாக வகுப்பாக நடத்த வேண்டிய ஒரு பாடம். அந்த அளவுக்கு மிக அறிவு பொக்கிஷம் அது. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் ஃபாத்தியாக்குள் இருக்கிறது. அது அப்படி அல்லாஹ்வோட பேசுகிற ஒரு அற்புத 7 வரிகள்.
எந்த பிரச்சனையோட நீங்க போங்க, ஃபாத்திஹா அதுக்குள்ள அது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அந்த ஃபாத்திஹாவை ஒழுங்கா படித்து அதை புரிந்து சரியான முறையில் ஒரே ஃபாத்தியாவை ஏன் 4 தடவை இஷால ஓத சொன்னான் என்பதை சும்மா ஓம்ரின் கட்டுன்னு கண்ணை பொத்திட்டு ஓதுறது இல்லை. அது ஏன் ஓத சொன்னான்? ஃபாத்திஹா அளவைக்கும் சில வேளைகளில் அப்படி அற்புதமான வரிகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவைகளை படிக்கணும் என்று ஆர்வமாக நின்று அல்லாஹ்வோட பேச போகிறோம் என்ற உணர்வோட பள்ளிவாசலுக்கு போய் தொழக்கூடிய அடியார்களாக, எங்கள் தொழுகையில் உள்ள பிழைகளை ரப்பு மன்னித்து அவனை விரைந்து நெருங்கக்கூடிய அடியார்களாக என்னையும் உங்களை மாற்றி அருள் புரிவானாக. என் பேச்சுள்ள பிள்ளைகளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மன்னித்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.